பிரைஸ் லார்ட் சர்ச். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நம்ம எல்லாரும் எழுந்து நின்று சங்கீதம் 146 மாறி மாறி வாசிப்போம். 146வது சங்கீதம். அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதேயுங்கள். அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அந்நாளில் அவன் யோசனைகள் அழிந்து போகும். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். அவர் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவையும் உண்டாக்கினவர். அவர் என்றென்றைக்கும் உம்மை காக்கிறவர். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் ஆதரிக்கிறார். துன்மார்க்கரின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார். கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார். சீயோனே, தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரிகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் தயவும் அன்பும் நிறைந்த நல்ல தகப்பனே, இசப்பா, இது இந்த வேலைக்காக உண்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, இந்த இடத்துல கர்த்தாவே நீங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் கொண்டு வந்திருக்கிறீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இன்னும் வர தடைப்பட்ட ஒவ்வொருத்தரையும் கர்த்தாவே நீங்கள் துரிதமாக கூட்டிட்டு வாங்க ராஜா. தகப்பனே, இங்கே நடக்கிற இந்த ஆராதனையை கர்த்தாவே உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. தேவனே, உம்முடைய நாம மகிமைப்பட வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. இங்கே பாடுகின்ற ஒவ்வொரு பாடல்களும் வாசிக்கின்ற ஒவ்வொரு பகுதிகளும் ராஜா உம்முடைய நாமத்திற்கென்று மகிமைக்காக நாங்கள் செய்கிறோம் ராஜா. ஆவியானவரே, நீங்கள் இங்கே இறங்கி வாங்க. உம்முடைய பிரசன்னமானது இந்த இடம் முழுவதும் நிரப்பட்டோம் ராஜா. கர்த்தாவை இங்கே வர்ஷிப் பண்ணுற டீமை கர்த்தாவை இங்கே கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீர் மகிமைப்படுவீராக. வார்த்தையை கொண்டு வந்திருக்கிற தேவதாசனை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. அவர் விதைக்கிற விதையானது ராஜா 30, 60, 100 பலன் தந்து ராஜா. கர்த்தாவை எங்களை சுற்றி இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தாவை நாங்கள் சாட்சிகளாக நிற்க எங்களுக்கு கிருபை தாங்க ராஜா. எங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. சிறு பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தாவை உம்முடைய அறிவில் உம்முடைய ஞானத்தில் சிறு வயதிலிருந்து வளர கிருபை தாங்க ராஜா. இந்த ஆராதனை முழுவதும் கர்த்தாவை நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. வந்தவர்கள் வந்த வண்ணமாய் போகாத படிக்கு ராஜா. உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்த அனுபவித்தவர்களாக ராஜா இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல உதவி செய்யுங்க. நீர் மாத்திரமே மகிமைப்படுவீராக ராஜா. பொறுப்பெடுத்து நடத்துங்க. மீதியான வேலையை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. ஸோ இந்த நாளிலும் நம்ம சங்கீதத்தில் வாசித்தபடியே ஜீவனுள்ள யாவும் அவரை துதிப்பதாக நம்ம 2வது வசனத்தில் நம்ம படிச்சோல்ல, சாம்ஸ் 146:2. அந்த வசனத்தின்படி எத்தனை பேர் துதிக்க ஆயத்தமாக வந்திருக்கிறோம் இந்த நாளில்? ஸோ நம்ம துதிக்கிறது எதை நினச்சி துதிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் தொடங்கி இந்த இயர் தொடங்கி இந்த மாதத்தின் முடிவில் கடைசி வாரத்தில் நம்ம வந்திருக்கோம்ல,
ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை நம்மளை தாங்கி வழிநடத்தி தப்புவித்து கொண்டு வந்துட்டே இருக்குது. ஸோ சங்கீதக்காரன் இப்படியா பாடுறான், கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவராக இருக்கிறாராம். He is so graceful to us. And அது மாத்திரம் இல்லாமல் அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமல் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கும் வானத்திற்கும் எவ்வளவு உயரம் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. ஸோ do we have any measures for heaven and earth? We don't have, right? ஸோ அவ்வளோ மெஷரே இல்லாத அன்மெஷரபிளாக வந்துட்டு அவருடைய கிருபை நம்ம மேலே தங்க செஞ்சுருக்கிறாரு. ஸோ அப்படிப்பட்ட தேவனை நம்ம இந்த வேளையில் அவருடைய கிருபையை குறித்து அவரை பாராட்டி நம்ம துதித்து அவரை உயர்த்தப்பட போகிறோம். அது மாத்திரம் இல்லாமல் கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாக என்றென்றைக்கும் உள்ளதுன்னு சொல்லுது. இட்ஸ் நாட் ஓன்லி டு அஸ், நம்மளுடைய டிசெண்டன்ட்கே அவருக்கு பயந்தவர்களுக்கு கிருபை அளிக்கப்படுகிறது. நமக்கு மாத்திரம் இல்லாமல் நம்மளுடைய டிசெண்டன்ஸ் நம்மளுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் அந்த கிருபை அளிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுது. அதை நினச்சி இந்த வேளையில் நம்ம இம்மட்டுமா என்னை வழி நடத்திட்டு வந்தீங்களே அப்பா, உமக்கு நன்றி, அந்த கிருபைக்காய் நன்றி. பாவத்துக்கு விலக்கி எங்களை காத்து வந்தீங்களே அதற்காய் நன்றி. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளோ தூரம் இருக்குதோ அவ்வளோ தூரம் நம்மளுடைய பாவத்தை பார்க்காத தேவன் அவர். எப்பொழுதுமே அவர் எப்படி இருக்கிறார்னா, ஹீ இஸ் a குட் ஃபாதர். எப்படின்னா தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஸோ அப்படிப்பட்ட தேவனை நினச்சி இந்த வேளையில் நம்ம அவரை உயர்த்த போகிறோம், துதிக்க போகிறோம். உற்சாகமாக கரங்களை தட்டி நம்ம பாடலாம். எல்லாரும் கைகளை தட்டலாமா? திருபயால் நிலை நிற்கின்றோம்.
நம்மளை ஒவ்வொரு நாளும் வழி நடத்திட்டு வர்றது அவருடைய சுத்த கிருபை. நம்மளை பாதுகாக்கிறது அவருடைய சுத்த கிருபை. நம்மளை வியாதியிலிருந்து விடுதலை பண்றது அவருடைய சுத்த கிருபை. நம்ம நினைக்கவே முடியாத அளவுக்கு நம்மளுக்கு ப்ரொவிஷன் கொடுக்கறது அவருடைய சுத்த கிருபை. இல்லை, அத்தனை பெரிய தேவனுக்கு நம்ம கைகளை தட்டி உற்சாகமா, அப்பா இந்த கைத்தட்டல் உங்களுக்கு மாத்திரம்தான்ப்பா, ஏன்னா நீங்க எங்களுக்கு கிருபை அளிக்கிற தேவனா இருக்கீங்க, நீங்க எங்களை வழி நடத்துறவரா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இந்த துதி கன மகிமை எல்லாம் அவர் ஒருவருக்கே இல்லை. அவரு ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமாய் இருக்கிற தேவன் நம்ம மத்தியில, துதிகளின் மத்தியில நம்ம துதிக்கும் பொழுதே அவர் நம்ம மத்தியில வந்து இறங்கி வாசம் செய்ய விரும்புகிற தேவனா இருக்கிறாரு. லாஸ்ட் வீக் கூட நம்ம பார்த்தோம் இந்த டாபர்நாக்கிள்ல, he loves to dwell among the people. அதனால தான் அந்த கூடாரம்க்கு சுற்றிலும் ஒரு மூணு ட்ரைப் அப்படியே சுத்திரும் இருக்குங்களாம். பிகாஸ் he loves to dwell among us. அதனால தான் அவரு தேவ தூதர்களுக்கு கை கொடுக்காம நமக்கு கை கொடுத்தாராம். Why? Because he wants to show that grace and the கிருபையை நமக்கு அளிக்கும் வண்ணமா அந்த சிலுவையில எல்லாவற்றையும் முடித்து விட்டார். We are not deserved for this, but still the love of God, unfailing love, unending love, அதுக்காகவே அது நமக்காக அந்த கிருபை கொடுக்கப்பட்டுச்சா. பிகாஸ் அவர் கையினால தொட்டு நம்மளை சிருஷ்டித்து அவருடைய ஜீவ சுவாசத்தை நமக்கு கொடுத்தாராம். ஸோ எப்பவுமே பேரண்ட்ஸ்க்கு அவங்க பிள்ளைங்க மேலே ஒரு லவ், ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு லவ் இருக்கும்ல. மற்ற பிள்ளைங்களை கம்பேர் பண்ணும் போது, மற்ற ஆட்களை கம்பேர் பண்ணும் போது, அவங்க பிள்ளைங்கன்னு வரும்போது ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு லவ் அவங்க ஷவர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எதுக்குமே நோ சொல்ல மாட்டாங்க. தப்பாக இருக்கும் போது அதை கண்டிப்பாங்க, கண்டிச்சு இது தப்பு, இது ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நல் வழியில் நடத்துகிற இந்த பூலோக பேரண்ட்டாக இருக்கிற நம்மளே வந்துட்டு அப்படி இருக்கும் போது பரம தகப்பனாக இருக்கிற அவரு நம்மளை இன்னும் எவ்வளோ டேக் கேர் பண்ணுறாருல. அதை நினச்சி இந்த வேலை நம்ம நன்றி சொல்ல போகிறோம். அப்பா, நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் செஞ்ச ஒவ்வொரு நன்மைகளை நினச்சி நாங்கள் நன்றி சொல்ல வந்திருக்கோம்ப்பா. உங்களுடைய கரம் எங்களை தாங்குது, உங்களுடைய கரம் எங்களை முன் சென்று ஒவ்வொரு நாளும் எல்லா இக்கட்டுக்கும் விலக்கி தப்பி பாதுகாத்து வழிநடத்தி வர அந்த கிருபையை நினைச்சு, அந்த பாதுகாப்பை நினைச்சு இந்த முழு இருதயத்தோடு உங்களை நான் துதிக்க வந்திருக்கேன்னு சொல்லி நன்றியுள்ள இருதயத்தோடு அவரை துதிக்கலாமா இந்த வேளையில. இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உங்களை மாத்திரம் வாழ்த்துறேன்ப்பா, வேற யாரையும் நான் வாழ்த்தல. எல்லா வாழ்த்துதலும் எல்லா மகிமைக்கும் உமக்கு ஒருவருக்கு மாத்திரமே சொல்லி அந்த நன்மையை நினைத்து நம்ம துதிக்கலாமா இந்த வேளையில. நன்றி தகப்பனே. ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே,
அவர் தந்த கிருபை, அந்த பலத்த கிருபைக்காய் நம்ம நன்றியுள்ள இருதயத்தோடு சொல்லலாமா? திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்காய். திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்காய். இயேசுவே, இயேசுவே, நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணினேன். எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணினேன். இயேசு, எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லலாமா? அப்பா, உமக்கு மாத்திரமே இந்த துதி தகப்பனே, உமக்கு மாத்திரமே எங்களுடைய நன்றி பலிகளை நாங்கள் செலுத்துகிறோம் தகப்பனே. நம்மளுடைய சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற நல்ல தகப்பனா இருக்கிறாரு. அப்படிப்பட்ட தேவனுக்கு இந்த வேளையில நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. இப்படிப்பட்ட தேவனுக்கு நான் என்னங்க கொடுக்க முடியும்? என்னங்க நான் செலுத்த முடியும்? ஒண்ணுமே இல்ல. தாவீது ராஜா இப்படிதான் சொல்றாரு, என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து நான் உயர்த்துவேன் அவர் சமூகத்துக்கு முன்பாக. அதே போல இந்த வேளையில நம்மளுடைய துதி பலிகளையும் நம்மளுடைய நன்றி பலிகளையும் நாம இந்த வேளையில, அப்பா என்னத்தை நான் செலுத்துவேன் இல்ல அப்பா, 1000 பாடல்களோ இல்ல தகப்பனே, என்னுடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து உம்முடைய சமூகத்துக்கு நேரா நான் கொண்டு வந்து நான் நிக்கிறேன் தகப்பனேன்னு சொல்லி அவரை உயர்த்தலாமா இந்த வேளையில? எஸ் லார்ட், நன்றி தகப்பனே. என்ன நான் செலுத்திடுவேன் 1000 பாடல்களோ, என் உயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவேன்.
magnificent God He is. அப்படிப்பட்ட தேவனுக்கு நாம செலுத்துவது அந்த நன்றி பலிகள் மாத்திரமேங்க. அப்படிப்பட்ட தேவனை நம்ம சொல்லுவது வாய்களை திறந்து மீண்டுமாய் சொல்லலாமா? நன்றி நன்றி ராஜா. அப்பா, உம்முடைய அளவில்லா அன்பிற்கு தகப்பனே அப்பா, நாங்க செலுத்தக்கூடிய தகுதியான காரியம் அந்த நன்றி மாத்திரமே தகப்பனே. Only we can thank you Lord with a grateful heart, with all of my strength, with all of my mind, with all of my soul. I give you thanks oh Lord. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி 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 அப்பா. நன்றியோடு உம்மை உயர்த்துகிறோம் தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. நீர் பாராட்டின இரக்கத்திற்காய் நன்றி, கிருபைக்காய் நன்றி, அன்பிற்காய் நன்றி, தயவிற்காய் நன்றி தகப்பனே அப்பா. உம்மை உயர்த்துகிறோம் தகப்பனே இந்த வேளையில அப்பா. நன்றி தகப்பனே, நன்றி 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 நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. உங்க அன்பை நாங்க நினைக்கிறோம் தகப்பனே இந்த வேளையில. அவருடைய அன்பை நினைக்கலாமா? அவரு தாய் தன் பிள்ளைய மறந்தாலும் அவரு நம்மளை மறவாம இருக்கிற தேவனா இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மளை தாங்கி தப்புவித்து வழி நடத்துகிற நல்ல தகப்பனா இருக்கிறாரு. நம்மளை நிறைய நேரத்தில் பாரமாக நினைக்கிற ஜனங்கள் உண்டு. நம்ம பெற்றோர்களே சில நேரத்தில் நம்மளை பாரமாக நினைச்சிருப்பாங்க. நம்மளை இக்னோர் பண்ணுற அளவுக்கு நம்மளை நினச்சிருப்பாங்க. ஆனால் ஒரு பொழுதும் ஒரு நொடி பொழுதும் நம்மளை இக்னோர் பண்ணாமல் நம்மளை பாரமாக நினைக்காத ஒரு நல்ல தகப்பன் உண்டுங்க. நம்ம நினைக்கும் இவ்வளோதான் எனக்கு இது கிடைச்சா நல்லா இருக்குமே நினைப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடியே அது நமக்காக அதை ஆயத்தம் பண்ணி வச்சிருப்பாரு. அவ்வளோ பியூட்டிஃபுல்லான குட் ஃபாதர் ஹீ இஸ். ஏன்னா அவர் நமக்கு எல்லாவற்றிலும் எது நம்ம தேவையோ அதுக்கு முன்பாகவே அதை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற நல்ல தகப்பனா இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுக்கு இந்த வேளையில அப்பா, எங்களுடைய ஆராதனை உமக்கு மாத்திரமே செலுத்துகிறோம்னு சொல்லி, ஏன்னா நீங்க எங்களுடைய எபினேசராக இருந்து எங்களுக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறார். நம்ம கூடவே வழி நடத்தி வருகிற இம்மானுவேலரா இருக்கிறாரு. நம்மளை ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்மளை காண்கிற எல்ரோய் தேவனா இருக்கிறாரு. எல்லாவற்றையும் ப்ரொவைட் பண்ணுகிற ஜெஹோவா ஜைராவா இருக்கிறாரு. நமக்கு முன்பாக சென்று எல்லா பாதைகளையும் செவ்வைப்படுத்துகிற யெகோவா நிசியாவா இருக்கிறார். அவரு லார்ட் இஸ் அவர் பேனர். நமக்காக வெற்றியை சிறந்து மீட்டு கொடுத்த தேவன் அவரை இந்த வேலையில நம்ம ஆராதிக்கலாமா? எபினேசரே, நீங்க எனக்கு உதவி இருக்கிறீங்களே. எல்ரோயி, என்னை கண்டீரே அப்பா. எங்களுடைய ஆராதனை உமக்கு மாத்திரமே நாங்கள் செலுத்துகிறோம் தகப்பனேன்னு சொல்லி இந்த வேளையில
ராஃபா நமக்கு சுகத்தை தருகிற தேவனா இருக்கிறாரு. அதை சொல்லி உயர்த்தலாமா? எல்ரோயி என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. யெகோவா ராஃபா சுகம் தந்தீரே, ஆராதனை உமக்கே. எல்ரோயி என்னை கண்டீரே, துதிக்கும் பொழுதே அவருடைய பிரசன்னம் இந்த இடத்துல வந்து இறங்குதாங்க. அவருடைய பிரசன்னம் இந்த இடத்துல வந்து இறங்கும் பொழுது எல்லா கட்டுகளில் இருந்து விடுதலையை தருகிற தேவனா இருக்கிறாரு. நம்ம என்ன தேவைக்காக வந்திருக்கிறோமோ அந்த தேவையை அவர் பரிபூர்ணமா நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறாரு. ஏன்னா அவர் நல்ல மேய்ப்பரா இருக்கிறாரு. யெகோவா ஈராவா இருக்கிறாரு. எல் ஷடாய் தேவனா இருக்கிறாரு. யெகோவா ஷம்மாவா இருக்கிறாரு. யெகோவா ஷாலோமா இருந்து நமக்கு சமாதானத்தை அளிக்கிற தேவனா இருக்கிறாரு. What a beautiful God. இவ்வளவு நாமங்கள் இருந்தாலும் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரே ஒரு நாமத்தை நமக்கு அவர் தந்தருளி, இயேசு என்ற நாமத்தை நமக்கு, அந்த நாமத்து நிமித்தமா நம்ம எதை கேட்டாலும் செய்வேன்னு சொன்ன தேவன் அந்த நாமத்தையே நமக்கு ஈவாய் தந்திருக்கிறாரு. அந்த நாமத்தினால நம்ம நன்மையை பெற்றிருக்கிறோம். அந்த நாமத்தினால நம்ம ஜீவனை பெற்றிருக்கிறோம். அந்த நாமத்தினால நம்ம சுகத்தை பெற்றிருக்கிறோம். அந்த நாமம் பேய்கள் நடுநடுங்க நாமம். அந்த நாமத்தினால அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். What a beautiful name it is. What a wonderful name it is. What a miraculous name it is. The name called Jesus. இயேசு என்று நாம் அழைக்கும் பொழுது, நம்ம ஜெபிக்கும் பொழுது, நம்ம விண்ணப்பிக்கும் பொழுது எல்லாவற்றையும் இந்த நாமத்தினால நீங்க எதை கேட்டாலும் செய்வேன்னு சொல்லி இருக்கிறாரு. இந்த வேளையில, இந்த ஆராதனை வேளையில அந்த நாமத்தை நோக்கி கடைசியாய் ஒரு முறை சொல்லலாமா? உமக்கு மாத்திரமே நாங்க ஆராதனை செய்கிறோம் தகப்பனே. எல்ரோயி என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. யெகோவா ராஃபா சுகம் தந்தீரே, உமக்கு மாத்திரமே ஆராதனை சொல்லி நம்ம பாடி இந்த ஆராதனை நம்ம முடிக்க போறோம். நம்ம முழு பலத்தோடு, நம்ம முழு சிந்தையோடு, நம்ம முழு
இருதயத்தோடு கூட நம்ம உயர்த்த போறோம் இந்த வேலையில. கடைசியாய் ஒரு முறை நம்ம சொல்லலாமா? எல்ரோயி என்னை கண்டீரே, எல்ரோயி என்னை கண்டீரே. கைகளை உயர்த்தி சொல்லலாமா? ஆராதனை உமக்கு மாத்திரமே அப்பா. சத்தத்தை உயர்த்தி சொல்லலாமா? ஓவா ரஃபா சுகம் தந்தீரே, ஆராதனை உமக்கு. மீண்டுமாய் சொல்லலாமா? எல்ரோயி என்னை கண்டீரே, எல்ரோயி என்னை கண்டீரே, ஆராதனை. நம்மளை காண்கிற தேவன்ல, நம்மளை யாரும் கண்டிக்க இல்லை, நம்மளை யாரும் பார்க்க இல்லை, நம்மளை கவனிக்க யாரும் இல்லை நம்ம நினைக்கலாம். பட் he is a beautiful God who is watching us, who is watching over us. நம்மளுடைய தேவைகள், நம்மளுடைய பலவீனங்கள், நம்முடைய துக்கங்கள், நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் பார்க்கிற தேவனா இருக்கிறாருங்க. What a beautiful God he is. Yes Lord, நீங்க எங்க மத்தியில இறங்கி வருகிற தேவனா இருக்கீங்க அப்பா. துதிகள் மத்தியில வாசம் செய்கிற தேவனா இருக்கீங்க தகப்பனே. ஆராதனை உமக்கு மாத்திரமே ஆராதனை. தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. பாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சத்தத்தை உயர்த்தி சொல்லலாமா? ஆராதனை உமக்கு ஒருவருக்கு மாத்திரமே என்று. ஆராதனை உமக்கே. மீண்டுமாய் ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அப்பா, எங்கள் மத்தியில இறங்கி வந்து தகப்பனே எங்களை ஆசீர்வதிக்கவே நீங்க வந்திருக்கீங்க தகப்பனே. எங்களை பலப்படுத்தவே வந்திருக்கீங்க தகப்பனே. எங்களுக்கு சுகத்தை கொடுக்கவே நீங்க வந்திருக்கீங்க தகப்பனே. We declare everything in the name of Jesus Father. எங்களுக்கு வழியை ஆயத்தப்படுத்த வந்திருக்கீங்க. அமாந்தர வழியில வழியை உண்டு பண்ண வந்திருக்கிறீங்க. நடக்காதுன்னு என்ற காரியத்தை நீங்க நடப்பிக்கவே எங்களுக்கு முன்பாக நீங்க செல்வீங்க தகப்பனே. அப்படிப்பட்ட தேவனை, miraculous God, wonder working God, way maker, நாங்க உங்களை துதிக்கிறோம் தகப்பனே அப்பா. உண்மையின் மாத்திரமே நாங்க உயர்த்துகிறோம் தகப்பனே. எங்கள் மத்தியில வாசம் செய்ய விரும்பினவரே, எங்கள் ஆராதனை எல்லாம் உமக்கு ஒருவருக்கு மாத்திரமே நாங்க சமர்ப்பிக்கிறோம் தகப்பனே. நன்றியோடு உம்மை உயர்த்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், கனம் பண்ணுகிறோம். எல்லாம் துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கு மாத்திரமே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். Please be seated. பிரைஸ் தி லார்ட் எவ்ரிவன். இன்றைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டைமாக இந்த சபைக்கு வந்திருக்கேன்னு யாராவது இருந்தீங்கன்னா எழுந்து நிற்குமாறு தயவாய் கேட்டுக்கொள்கிறேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம்னா ஐ ரிக்வெஸ்ட் யூ டு ஸ்டாண்ட் அப் ஆன் ஃபீட். யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ we request everyone to pray for many souls to come here. Birthday wishes. Sister Gayatri is celebrating her birthday on Jan 25th. Brother Danny is celebrating his birthday on Jan 26th. Litesh is celebrating his birthday on Jan 28th. Brother Christopher, January 29th, birthday celebrate பண்றாங்க. Sylvia Catherine is celebrating her birthday on Jan 30th. Anniversary wishes, Brother Christopher and Sister Shiny, January 26th அவங்களோட anniversary celebrate பண்றாங்க. Brother Marshall and Sister Daphne are celebrating their anniversary on Jan 30th. Sister Bravina will pray for them.
லெட்ஸ் ப்ரே. கிருபையும் இரக்கமும் நிறைந்த அன்புள்ள பரம தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த பிறந்தநாள் கொண்டாடும் ஒரு பிள்ளைகளையும் ஆனிவர்சரி கொண்டாடும் ஒருத்தரையும் ஒரு பாத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. நீங்களே பேர் பேராய் பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க ராஜா. அநேக ஆண்டுகளை இன்னும் வளத்துடன் கூட்டி கொடுக்குமாறு உம்மோடு ஜெபிக்கிறோம் அப்பா. ஆனிவர்சரி கொண்டாடும் பிள்ளைகளை முத பாத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. ஆவிக்குரிய வளர்ச்சியில் பலுகி பெருக அவர்களுக்கு கிருபை தாங்க ராஜா. எல்லா விதமான வரத்தாலும் அவர்களை நிரப்பி அவர்களை ஆசீர்வதிக்குமாறு உம்மை வேண்டிக் கொள்கிறோம். துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன். Sunday class Sunday class will be from 1 to 1:15 p.m. to 2 to 2:45 every Sunday. And transport யாராவது வேணும்னா for the kids you can contact Sister Priya, Sister Merlin or Brother Suresh. Every Sunday, like every fourth Sunday, will be activity Sunday. Innekku we will be having show and share activity. I think all the kids are ready. We are excited to see their performance. All the best, kids. And memory verse recitation will be, like final assessment will be on February 22nd. Morning prayer, ella Monday to Thursday, 6 to 6:30 a.m. Online Zoom வாயிலாக நடைபெறும். And cottage prayer every week Tuesday via Zoom நடைபெறும். And that will be from 8:30 to 9:30 p.m. நம்ம இப்போ பைபிள் ஸ்டடி ரெவல்யூஷன் பற்றி பார்த்துட்ருக்கோம். இட்ஸ் ரியலி அ பிளெஸ்ஸிங். ஸோ ஐ ரிக்வெஸ்ட் எவ்ரி ஒன் டு ஜாயின். விமென்ஸ் ஃபெல்லோஷிப் வில் பி ஆன் எவ்ரி மந்த் செகண்ட் ஃப்ரைடே 7:30 p.m. to 9:30 p.m. Venue will be shared through WhatsApp. And fasting prayer will be on every month third Saturday from 11:30 p.m. to 2:30 p.m. And tithe and offering will be collected later. Details has been displayed. அதை ஃபாலோ செய்யுமா இருக்கு. Those who wish to contribute can use it. Thank you. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். அப்படியே கண்களை மூடுவோம். பரிசுத்தமுள்ள பரலோக தகப்பனே, வார்த்தையாகிய மன்னாவினால் எங்களை போஷித்தருளும். உம்முடைய வேதத்தின் சட்டத்திட்டங்களையும் வேதத்தின் மகத்துவத்தையும் ரகசியங்களையும் நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இன்று எங்களோடு கூட நீர் பேசும். நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு காண்பித்தருளும். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய வசனம் உலகத்திலே சிறந்தது, மேலானது, அது உயர்த்தப்படுவதாக. ஆமேன். அல்லேலூயா. போன வாரத்துக்கு முந்தின வாரம் நம்ம எடுத்த அந்த வசனங்களை நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். இங்கே மேலே உங்களுக்கு டாபிக் போட்டிருப்பாங்க, த ரிட்டர்ன் ஆஃப் த ஆர்க் டு ஜெருசலேம். அந்த கர்த்தருடைய பெட்டி அப்படின்றது போன வாரம் உங்களுக்கு கொஞ்சம் நான் கிளியராக நான் எடுத்தேன். ஒரு சில பேர் அது இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் இன்றைக்கி கொஞ்சம் நீங்கள் அதை குறித்து கூர்ந்து கவனிக்கலாம். கர்த்தருடைய பெட்டி குறித்து கண்டிப்பாக எடுக்க போகிறோம் இன்னும் டீட்டெயிலாக. இன்றைக்கி அது என்ன செஞ்சிச்சு, தாவீதுக்கு என்ன நடந்தது, அது எப்படி அந்த கர்த்தருடைய பெட்டி திரும்ப வந்தது அப்படின்றதில் நம்ம ஓபேத்-ஏதோம்னுடைய வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார் அப்படின்ற வார்த்தைகளை நம்ம பார்த்தோம். ஆண்டவருக்கு போன தடவை நான் உங்களுக்கு சொன்னேன், ஆண்டவருக்கு நம்ம மத்தியில் வாழணும்னு தான் ஆண்டவர் ரொம்ப இஷ்டம். நம்ம கூடவே இருக்கணும், நமக்கு நடுவில் வாழணும், நம்முடைய காரியங்கள் நம்ம கூடவே அவர் இருக்கணும்னு ரொம்ப விரும்புவார். அதனால தான் அவர் பேர் என்னது, இயேசு சாமி பிறக்கும்போது அவர் பேர் என்னன்னு வைக்கிறாங்க, இம்மானுவேல். அப்படின்னா தேவன் உங்கள் கூடவே இருப்பார். கர்த்தர் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது. இஃப் தெர் இஸ் நோ காட் இன் அஸ், தேவன் இந்த பூமியில் இல்லைன்னா அதை நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு மோசமாக மாறிடும். இன்றைக்கும் அது நம்மளால் உணர முடியாது. தேவன் இல்லை என்று சொன்னால் அது ரொம்ப
ஒரு ஒரு அசாதாரணமான சூழ்நிலையாக போயிடும். ரொம்ப பயங்கரமான ஒரு இக்கட்டாக மாறி போயிடும். அதை நம்ம யோசித்து பார்த்தோன்னு சொன்னால், ஆண்டவர் இந்த பூமியில் இல்லாத போது பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையாக இருந்துச்சு, அன்ஷேப்பில் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஜெனிசிஸ் சாப்டர் 1 verse 2ல் ஒழுங்கின்மையாக இருந்துச்சு, ரொம்ப மோசமாக இருந்துச்சுன்னு சொல்லுது. பூமி நார்மலான ஒரு ஃபீல்டே இல்லாமல் இருந்துச்சுன்னு சொல்லி ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. அவ்வளோ மோசமாக இருந்துச்சு பூமி, அவ்வளோ நலிஞ்சு மோசமாக்கப்பட்டிருந்ததுன்னு. கர்த்தர் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நம்ம இருக்கிறோம், ஜீவிக்கிறோம், நம்ம போகிறோம் வரோம். அப்போது போன தடவை நம்ம பார்த்தோம், இந்த கர்த்தருடைய பெட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. இஸ்ரவேல் ஜனங்க எல்லாருக்கும் நடுவில் பெட்டியை கொண்டு வந்து வைக்கிறாங்க. இந்த பக்கம் 3 கோத்திரம், இந்த பக்கம் 3 கோத்திரம். மோசே வனாந்தரத்தில் நடந்து போகிறாங்க, எங்கே வழினே தெரியாது. நம்ம பாருங்கள், இங்கேருந்து இப்போது சர்ச்சுக்கு வர்றதுக்கு கூட ஜிபிஎஸ் போட்டு தான் வரணும். ஏன்னா பிள்ளைங்களாம் பிக் பண்ணி எந்த பக்கம் வரணும், ஜிபிஎஸ் போடாமல் நம்மளால் இப்போ நாட்களில் வரவே, அதுவும் ப்ராப்பர் ரோடு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இருக்குது. இங்கே போனால் இது வரும், இந்த போனால் இது வரும், இத்தனை கிலோ மைல்ஸில் இது வருது, எல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம ஜிபிஎஸ் போட்டு தான் வரோம். அதெல்லாம் பார்க்குறதுக்கெல்லாம் இப்போ நமக்கு கஷ்டம். கொஞ்சம் நாட்கள் முன்னாடியெல்லாம் ரோட் சைன்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி போனது உண்டு. மொபைல் வந்த பிற்பாடு நமக்கு அதெல்லாம் மறந்து போச்சு. அந்த வழிகள்லாம் மேப்பு போட்டோமா போனோமா, யாருக்கிட்டையும் வழி கேட்க தேவையில்லை, நம்ம பாட்டுன்னு போகலாம். மோசே நாட்களில் வனாந்தரத்தில் வழி தேடுறதுன்றது ரொம்ப 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 கஷ்டம். ஏன்னா நான் டெசர்ட்டில், நான் குடும்பமாக டெசர்ட்டில் நான் ட்ரைவ் பண்ணின்னு போயிருக்கிறேன். போய் ஒரு இடத்துல ஸ்டக் ஆகிட்டு ஈவினிங் ஆக போது எங்களுக்கு ரொம்ப பயமாகி போச்சு. எப்படா போகிறது, இன்டர்நெட் கனெக்ஷன் கிடையாது, எந்த பக்கம் போகிறது, வீல் ஸ்டக் ஆயிடுச்சு மண்ணுக்குள்ளே, எப்படி வெளியில் எடுக்க போகிறோம், யார் காப்பாற்ற போகிறா நம்மளை. எனக்கு நான் ரொம்ப என்ன சொல்கிறது, டேரிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் எனக்கு பிடிக்கும். அப்படியே மலை மேலே ஏறுறது, அப்படியே இறங்குறது, இந்த வண்டி ஓட்டுறது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான். ஆனால் ஒரு கட்டத்தில் போகும்போது நமக்கு ஒரு பயம் வந்துருச்சு, எப்படி வெளில வர போகிறோம், என்ன செய்ய போகிறோன்னு. யோசிச்சு பாருங்கள், மோசே நாட்களில் 25 லட்சம் பேர், 25 lakhs people இவர் கொண்டு போகணும்னு சொன்னால், அங்கே ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, கர்த்தருடைய பிரசன்னம் எங்கே, இந்த கர்த்தருடைய பெட்டியை சுமந்து போகும்போது ஒரு வெளிச்ச மேகஸ்தம்பம் போல் இருக்குமா, அக்னி ஸ்தம்பத்தை போல், நைட்லேயும் மேகஸ்தம்பத்தை போல் முன்னாடியே நம்மளை நடத்தி கொண்டு போகிற ஒரு வழிகாட்டியாக கர்த்தர் இருந்தாராம். அந்த பெட்டி எங்கே நிற்குதோ தேவ பிரசன்னம் நின்றுச்சு. அந்த பெட்டி எங்கே நவுந்துச்சோ தேவ பிரசன்னம் நவுறுது. அதை ஃபாலோ பண்ணினே ஜனங்க கரெக்டான ரூட்டில் போயினே இருக்கிறாங்க. ஸோ ஹவு இம்பார்ட்டண்ட் த ஆர்க் ஆஃப் கவனன்ட், கர்த்தருடைய பெட்டி எவ்வளோ இதாக இருந்தது. ஏன்னா கர்த்தருடைய பெட்டி எங்கே இருக்குதோ அங்கே பிரச்சனை இருந்துச்சு. போன வாரத்துக்கு முந்தின வாரம் பார்க்கும்போது என்ன பிரச்சனை, ஏன் சாமுவேல் அந்த டைமில் அந்த கர்த்தருடைய பெட்டி இழந்து போனாங்க நம்ம பார்த்தோம். பெரிய போர் நடக்குது, பெலிஸ்தரின் கை ஓங்கியது, பெலிஸ்டியன்ஸ் வேர் டாமினேட்டிங் இஸ்ரேலைட்ஸ். அடுத்த நாள் என்னடா இது அன்யூஷுவலாக இருக்குது, எப்பவுமே ஜெயத்தையே பார்த்த இஸ்ரவேலர்கள் ஒரு தோல்வியை பார்க்கும்போது கர்த்தருடைய பெட்டி எடுத்துன்னு சொல்கிறாங்க. கர்த்தருடைய பெட்டி எடுத்துன்னு வந்தோடனே உள்ள ஆறாவார சத்தம், இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் ஓன்னு ஒரே சத்தம் போட்ட உடனே பெலிஸ்தியர்களுக்கெல்லாம் கால் நடுங்கி போச்சு, பயம், ரொம்ப பயம் வந்துருச்சு. ஐயோ என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையே, கர்த்தருடைய பெட்டி வந்துருச்சு, நம்ம மேலே அவ்வளோதான், நம்மளாம் சாவ போகிறோம் அப்படின்னு அவங்க யோசிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் முறிந்து விழுந்தார்கள்னு பார்க்குறோம். Even though the Ark of Covenant was there, lot of Israelites were dead. நிறைய பேர் மரித்தார்கள். இன்னைக்கு அதனுடைய ஒரு சாராம்சத்தை கொஞ்சம் நம்ம பார்க்க போகிறோம், கொஞ்சம் டீப்பாக கொஞ்சம் பார்க்கலாம். நம்ம போன தடவை நான் உங்களுக்கு சொன்னேன், தாவீதே பயந்து பெட்டியை விட்டுட்டு போயிட்டார். தாவீது he thought there is death. நம்மலாம் தகுதியற்றவர்கள், நம்ம எந்த மனுஷனுமே கர்த்தரை பிரியப்படுத்தவே முடியாது, 70 வருஷமாக பெட்டி யாரும் கண்டுக்கல, ஆனால் நான் பெட்டியை கொண்டு வரணும்னு யோசித்தேன். ஆனால் அங்கேயும் ஒரு மரணம் அவன் கண்ணு முன்னாடி விழுது. உசியா ஒரு லேவி தான், செத்து போன மனுஷன், அவன் ஒரு அவங்க வீட்டில் தான் இருந்துச்சு பெட்டி, அவனையே கர்த்தரை அடிச்சிட்டாரு, இதுக்கு மேலே என்ன இந்த பெட்டி அப்படின்னு பயந்து கோவத்தில் தாவீது போயிடுறான். பிற்பாடு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், எப்படி சரி செய்தார்கள். ஒரு சில நேரத்தில் நம்ம பார்க்கணும் பாருங்கள், ஒவ்வொரு பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒவ்வொரு காரியமும் நம்முடைய வாழ்க்கையில் அது அப்படியே நடக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். Every Old Testament things, what is written is happening in our life.
எப்படி அது நடக்குதுன்னா, நம்ம யோசிச்சு பார்த்தோன்னு சொன்னால், ஒரு சில நேரங்களில் கர்த்தர் நம்ம கூட இல்லவே இல்லையோன்னு தோணும். கர்த்தர் நம்ம கைவிட்டுட்டாரோன்னு தோணும். தேவன் என்னை மறந்து போயிட்டாரோன்னு தோணும். அந்த டைமில் இந்த மாதிரி வசனங்களை சம்பவங்களை நம்ம வாசித்து பார்த்தோன்னா நமக்கு நல்லா புரியும் பாருங்க. இப்போ இதில் வாசிப்போம் சிஸ்டர். 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 11, 12, 13. கர்த்தருடைய பெட்டி கீத்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்துக்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான். கர்த்தருடைய பெட்டியை சுமந்து போகிறவர்கள் 6 தப்பி நடந்தபோது மாடுகளையும் கொழுத்த ஆட்டுக்கிடாக்களையும் பலியிட்டான். இங்கிலீஷ்லேயும் வாசிடுங்க. Now it was told King David, saying, The Lord has blessed the house of Obed-Edom and all that belongs to him on account of the ark of God. David went and brought up the ark of God from the house of Obed-Edom into the city of David with gladness. And so it was that when the bearers of the ark of the Lord had got 6 faces, he sacrificed an ox and fatling. ஓகே, தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. It was said that God has blessed Obed-Edom's house. அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தான். இப்போ என்ன ஆயிடுச்சு, இஸ்ரவேலில் பயங்கர சோகம். தேர் வாஸ் அ சேட்னஸ். தாவீது பாருங்கள், தாவீது எப்பவுமே பாருங்களேன், நீங்கள் இப்போ அப்படியே நீங்கள் தாவீது எடுத்துக்கணும், பழைய ஏற்பாடு எடுத்துக்கணும், சர்ச் எடுத்துக்கணும், இல்லை குடும்பத்தை எடுத்துக்கணும், ஃபேமிலி எல்லாமே ஒன்று தான். இந்த இன்ஸ்டிடியூஷன் இப்படி தான் ரன் ஆகும் பாருங்கள். தேவன் பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர், வீடு, குடும்பத்தில் இயேசுசாமி சர்ச்சை பற்றி பேசும்போது கணவன், மனைவி, பிள்ளைகள்னு சொல்கிறாரு. நீங்கள் ஒரு சபைன்னு எடுத்தால் மெய்ப்பன், மூப்பர்கள், அங்கத்தினர்கள் இருப்பாங்க. எல்லாத்துலேயுமே ஒரு சிஸ்டம் இருக்கும். தேவனுடைய காரியத்தில் எல்லாமே ஒரு சிஸ்டமேட்டிக்காக நடக்கும். அதில் குளறுபடி நடக்கும்போது பிரச்சனைகள் எப்பவுமே வர்றது வழக்கம். இப்போ நம்ம பார்க்கலாம் பாருங்கள், குடும்பத்துலேயும் அப்படி தான், சபையும் அப்படி தான், எல்லா இடத்துலையுமே அப்படி தான் நடக்கும். அது அந்த அந்த சிஸ்டம் எப்போ மாறுதோ அந்த அந்த அந்தந்த நபர்கள் அவர்களுக்குரிய வேலைகளை செய்ய தவறும் பொழுது இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றது நமக்கு புரியும். இப்போ இந்த பயங்கரமான துக்கம் இருக்குது, ரொம்ப சோகத்தோடு. ஏன்னா தாவீது தனியாக வரல, 10,000 கமாண்டர்ஸ், பெரிய பெரிய ஆட்கள், ரொம்ப இஸ்ரவேலில் ராஜா கூட இருக்கிற பெரிய பெரிய ஆட்களை கொண்டு தான் ஓபேத்-ஏதோம் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த பெட்டியை கொண்டு வர்றதுக்கு எல்லாம் ஆலோசனை பண்ணுறாங்க. கமாண்டர்ஸ், பிக் ஷாட்ஸு, கோத்திர தலைவர்கள் எல்லார்கிட்டையுமே டிஸ்கஸ் பண்ணுறான். அவன் டிஸ்கஸ் பண்ணி கர்த்தருடைய பெட்டி கொண்டு வர்றதுக்கு தனியாலாம் போல, முன்னாடியே நிறைய பேர் போனாங்க, நிறைய ஜனங்க போய் கர்த்தருடைய பெட்டியை கொண்டு வராங்க. ஆனால் அவங்க கண்ணை முன்னாடி ஒரு டெட் பாடி விழுது, உசியா. இப்போ யோசிச்சு பாருங்க, இவ்வளோ வெல் ஆர்கனைஸ்டாக போய் எல்லாரும் முன்னாடி தாவீதுக்கு ரொம்ப அவமானமாக போயிடுச்சு. ரொம்ப he was ashamed of the things happened. இது என்னன்னா, அந்த தலைவனுக்கு ஒரு அவமானம் ஆயிடுச்சு. ஒரு ராஜா, அவன் ஒரு தலைவன், ஒரு ஹெட்டு, அவனுக்கு கீழே இருக்கும்போது இப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்கும்போது அவனுக்கு ஒரு அவமானம், கோபம். இன்னாண்டவர், நான் இது பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணிட்டீரேன்னு அவனுக்கு ரொம்ப he was ashamed of his leadership and the things. அந்த இடத்துல பாருங்க, அவனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் அவன் போயிட்டான். இவன் போன பிற்பாடு இங்கே சொல்றாங்க, ஓபேத்-ஏதோம்னுடைய வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவன் பாருங்க, அவன் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு. 30 நாள் தான் இருந்துச்சு. ஒவ்வொரு நாளுமே ஒரு ஆசீர்வாதம். அங்கே புது புதுசாக நடக்கிறத ஜனங்கள்லாம் பார்க்குறாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க நிலம் நல்லா இருக்குது, அவங்ககிட்ட இருக்கிற அனிமல்ஸ்லாம் பயங்கரமாக 3 மாதத்தில் இப்படி அசாதாரணமான ஒரு வளர்ச்சி. இன் ஜஸ்ட் 3 months the blessings was amazing. அது அன்கன்ட்ரோலபிள் பிளெஸ்ஸிங்ஸாக இருக்கிறத பார்த்த உடனே தாவீது என்ன பண்ணுறாரா, இது ஒரு சாபமான இடம்லாம் இல்லை, ஓபேத்-ஏதோம்ன்ற ஒரு மனுஷன், யாருன்னே தெரியாத ஒருத்தனுடைய வீடை கர்த்தர் இப்படி ஆசீர்வதிக்கிறார், அவன் கையை இப்படி ஆசீர்வதிக்கிறார், அவன் பிள்ளைகளை இப்படி ஆசீர்வதிச்சிருக்கிறார், அவன் குடும்பத்தை இப்படி ஆசீர்வதிச்சிருக்கிறார்னு பார்த்த உடனே தாவீது உடனே மறுபடியும் ஆலோசனை பண்ணி
அவன் உட்காந்து அவன் 3 மாதம் யோசிக்கிறான், என்ன தப்பு நடந்திருக்கும், ஏன் கர்த்தர் அடித்தார், ஏன் இப்படி ஒரு காரியம் ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு, வாட் வாஸ் த ப்ராப்ளம் வென் தேர் இஸ் அ இஷ்யூ. எப்போ ஒரு பெரிய பிரச்சனை நடக்குதோ ஒரு தேவ மனுஷன் உட்காந்து ஆலோசனை பண்ணணும். வாட் வாஸ் த ப்ராப்ளம், ஏன் என் குடும்பத்தில் இப்படி ஒரு பிரச்சனை, ஏன் இப்படி ஒரு பிரச்சனை நடந்தது, இது எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம், அந்த ஒரு நோக்கத்தோட தாவீது அந்த இடத்துல இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். பாருங்க, இப்போ நம்மளும் கர்த்தருடைய பிரசன்னம் நிச்சயமாக நம்ம வீட்டுக்குள்ள நம்ம குடும்பத்துக்குள்ள வரும் பொழுது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அது மாற்று கருத்தே இல்லை. ஓபேத்-ஏதோம் வாஸ் நாட் அ chosen person. ஆக்சிடென்டெல்லாம் அவங்க வீட்டு பக்கத்தில் இருந்துச்சு, கொண்டு போய் வச்சிட்டாங்க, அவ்வளோதான். வீட்டில் இடம் இருந்துச்சு, அவன் மனசுலையும் இடம் இருந்துச்சு, என்னப்பா வைக்கலாமா, நான் வைக்கலான்னா வச்சுட்டாங்க. ஆசீர்வாதம் உள்ள அவனுக்கு வீடு இப்படி ஆசீர்வதிப்பட்டது பாருங்க. அப்போது நம்ம 2 விஷயத்தை நான் உங்களுக்கு இதில் நான் உங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறேன் பாருங்க. இந்த பெட்டியை கொண்டு வரும்பொழுது 2 தடைகளை தாவீது பார்க்குறான். ஒரு தடை நம்ம போன வாரம் பார்த்தோம், உசியானுடைய மரணம். ரெண்டாவது ஒரு காரியம் அவனை ரொம்ப துக்கப்படுத்தின ஒரு காரியத்தையும் நம்ம பார்க்கலாம். அது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைமு தாவீது என்ன பண்ணுறாரு, விட்டுட்டு கவனம் போயிடுறாரு. 2வது தடவை அவர் என்ன பண்ணுறாருன்றது நம்ம பார்ப்போம். 1 நாளாகம புஸ்தகத்தில் 15வது அதிகாரத்தை நம்ம ஒரு சிலதை பார்க்கலாம். இதில் எப்படி அவர் கரெக்ட் பண்ணிக்கினார், எப்படி நம்முடைய வாழ்க்கையை நம்ம கரெக்ட் பண்ணிக்க முடியும், நமக்கு தேவன் வைத்து இருக்கிற காரியங்களை நம்ம எப்படி கரெக்ட் பண்ணிக்கலான்றது நான் உங்களுக்கு குட்டியாக உங்களுக்கு சொல்கிறேன். இதை நீங்கள் அப்படியே வாசிச்சு பாருங்கள். வாசிங்க சிஸ்டர். 1 நாளாகமம் 15. அவன் தனக்கு தாவீதின் நகரத்தில் வீடுகளை உண்டாக்கி தேவனுடைய பெட்டிக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி. இப்போ என்ன நடந்துச்சுன்றத நாளாகம புஸ்தகத்தில் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறாங்க. நம்ம சாமுவேல் புஸ்தகத்தில் வாசித்தோம், அதை விட இதில் கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்குது பாருங்கள். இப்போ அவன் வீடு கட்டிட்டு கர்த்தருடைய பெட்டி வர்றதுக்கு ஸ்தலத்தையும் உண்டாக்கிட்டான், ஒரு ஸ்பேஸையும் வச்சுட்டாங்க. அதற்கு ஒரு கூடாரத்தை போட்டான். பிற்பாடு தாவீது, லேவியர் ஒழிய வேறொருவரும் தேவனுடைய பெட்டியை எடுக்கலாகாது. இப்போ அவன் மனசு மறுபடியும் தெளிவான உடனே லேவியரை தவிர வேற யாரும் கர்த்தருடைய பெட்டியை தொடலாகாது. No one can touch the ark of covenant except Levites. அவர்களை தவிர ஒருத்தரும் தொடக்கூடாதுன்றதை அவன் உணர்றான், அவன் கரெக்ட் பண்ணுறான் பாருங்க. செகண்ட் டைம், ஒரு தடவை நம்ம தப்பு பண்ணிட்டோம், 2வது தடவையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஒரு சில நேரங்களில் ஒரு நம்ம வீட்லேயோ நம்ம சரீரத்திலையோ நம்முடைய வேலை ஸ்தலத்திலையோ ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னால் எங்கே நம்ம உட்காந்து கர்த்தருடைய சமூகத்தில் உட்காந்து எங்கே நம்ம கரெக்ஷனை கண்டுபிடிக்கலாம்? இதுலேருந்து தான். இது ப்ராப்பராக படிச்சோன்னா இதுலேருந்து நமக்கு ஆண்டவர் வந்து தெளிவாக பேசுவார். இங்கே தப்பு, இதை நீ பண்ணியிருக்கிற, இப்படி உனக்கு ரெமிடி இருக்குது, இதை பண்ணு, இது சரியாகும். எல்லாவற்றுக்குமே வேதத்தில் நமக்கு தெளிவு இருக்குது, பதில் இருக்குது. எல்லாவற்றுக்குமே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு ஒரு பதிலை கர்த்தர் வச்சிருப்பார். தாவீது கண்டுபிடிக்கிறான், லேவியர் ஒழிய வேறு யாரும் இது ஏன் ஃபஸ்ட்டு யாருமே சொல்லலை? போன தடவையும் அவன் கூப்பிட்டு ஆலோசனை போட்டான், நம்ம பார்த்தோம். நம்ம எல்லாருக்கிட்டையும் கூப்பிடுறான், ஆலோசனை கேட்குறான். லாஸ்ட் டைம் யாருமே சொல்லலை. இப்போ தாவீது உட்காந்து மறுபடியும் அவன் உட்காந்து வாசித்து ப்ராப்பராக எடுத்துனுவா. புக்கெல்லாம் எடுத்துனுவாப்பா, புஸ்தகங்கள்லாம் எடுத்துனுவாங்க. அந்த டைம்லாம் புக்குன்னா நம்ம பைபிள் மாதிரி இல்லை, ஒரு ரோல் இருக்கும். ஒரு லேவிய புஸ்தகம்னா ஒன்று இருக்கும், தோராக்கு ஒரு புக்கு இருக்கும், ஒன்றுத்துக்கும் ஒரு ரோல். அதெல்லாம் எடுத்துனுவாங்கப்பா. மோசே எழுதுனதெல்லாம் எடுத்துனுவாங்க. எல்லாம் பிரித்து எல்லாம் உட்காந்து ஆலோசனை பண்ணி பிரித்து பாருங்கள், படிங்க, என்ன இருக்குது இதில் பாருங்கள். லேவியர் தான் எடுத்துன்னு போகணும், வேற யாரும் தொடலாகாது. There is a system that God has kept everywhere. எல்லா இடங்களிலும் தேவன் ஒரு சிஸ்டமும் ஒரு ஹையார்க்கியும் ஒரு ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அது படி இயங்கினா மாத்திரம்தான் சரியாக வாழ்க்கை செல்லும். இந்த ரோல், இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க இதையோ பண்றது ரொம்ப ரொம்ப கடினம். அது தேவனால இயக்கப்பட்டது அல்ல. ஹீட்டிங் கொஞ்சம் போட்டுருங்க அப்புறமா. அப்போ தேவன் எதை அப்போ பாருங்களேன், அடுத்தது வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. தேவனுடைய பெட்டியை எடுக்கவும்
என்றைக்கும் அவருக்கு பணிவிடை செய்யவும் அவர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்றான். இப்போ அவன் சொல்றான், இந்த வேலையை செய்யறதுக்கு கர்த்தர் இவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். God has chosen this Levites to do this job அப்படின்றத அவன் உணர்றான். அப்படியே கர்த்தருடைய பெட்டிக்கு தான் ஆயத்தப்படுத்தின அதன் ஸ்தலத்திற்கு அதை கொண்டு வரும்படி தாவீது இஸ்ரவேலை எல்லாம் எருசலேமிலே கூடி வர செய்தான். ஓகே, அடுத்த ஸ்லைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கிலீஷ்லேயும் வாசிடுங்க, சும்மா பிள்ளைகளுக்கு தெரியறதுக்காக வாசிடுங்க, டைம் எடுத்தாலும் கொஞ்சம் வாசிடுங்களேன். Now David built houses for himself in the city of David, and he prepared a place for the ark of God and pitched a tent for it. Then David said, "No one is to carry the ark of God but the Levites, for the Lord chose them to carry the ark of God and to minister to him forever." And David assembled all Israel to Jerusalem to bring up the ark of the Lord to its place which he had prepared for it. Okay, kids, நீங்க சொல்லுங்க, who has to carry the ark of covenant? Weightlifters, bodybuilders, யாரு? Who has to carry? Big people like Goliath. சொல்லுமா? Yes? Yeah. Why Levites? ரொம்ப ஈஸியான கொஸ்டின், இப்போ ஆல்ரெடி சொன்னதான். Why Levites? Lord said only they have to do this job, so they have to do. That's it. No more questions to God. ஒரு முறை நான் அலைன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நான் போயிருந்தேன். அங்கே போயிருக்கும்போது ஒருத்தர் வீட்டுக்கு போய் விசிட் பண்ணுறோம். அப்போது அங்கே ஒரு சகோதரியை பார்க்குறேன். அந்த சகோதரிக்கு திருமண நிச்சயம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த சகோதரி மாத்திரம்தான், அவர் இல்லை. அவர் திருமண நிச்சயம் பண்ணவர் இந்தியாவில் இருக்கிறாரு. அந்த சகோதரி மாத்திரம் பார்க்குறேன். ஜெபம் பண்ணுங்கன்றாங்க. நான் ஜெபம் பண்ணுறேன். நான் போனது ஒரு டாக்டர் அம்மா இருக்கிறாங்க, இன்னொரு ஒரு மேட்டர்னு, அவங்க கைனகாலஜிஸ்ட் ஒருத்தர், இன்னொரு மேட்டர்னு, அங்கே ஒரு பெரிய போஸ்ட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் இருக்கிறாங்க. இதில் யாரும் நீங்கள் தப்பாக எடுத்துக்க வேணாம், நான் சொல்கிறதில் நீங்கள் புரிஞ்சுக்கணும், நீங்கள் ஏன் புரிஞ்சுக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னொரு சகோதரியும் இருக்கிறாங்க, இந்த பெண்ணும் இருக்கிறாங்க. நான் ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே, நீர் வேதத்தின் சட்டப்படி இந்த மகள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தது போல தன்னுடைய கணவனுக்கு கீழ்ப்படிந்திருப்பார்களாக, கர்த்தர் இவர்களை இப்படியாய் ஆசீர்வதிப்பார், இப்படி நான் ஜெபம் பண்ணுறேன். வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுறேன். முற்ற உடனே 3 பேரும் என்கிட்ட ரவுண்ட் பண்ணிட்டாங்க. அது எப்படி நீங்கள் கீழ்ப்படிஞ்சு கர்த்தருக்கு கீழ்ப்படிது போல் கீழ்ப்படினோன்னு ஏன் எங்களுக்கு மாத்திரம், பெண்களுக்கு மாத்திரம் சொல்கிறீங்க, ஆண்களுக்கெல்லாம் கூட இதெல்லாம் நீங்கள் சொல்ல மாட்டீங்களான்னு. அப்போ நான் அவர் இருந்தாருன்னா அவர் என்ன பண்ணணும்னு நான் சொல்லியிருப்பேன். அவர் இல்லாத மனுஷனுக்கு நான் யாருன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் என் கண்ணுக்கு தெரியுறீங்க, உங்களுக்கு என்ன எழுதியிருக்குதோ அதை தான் நான் சொல்லி ஜெபிக்க முடியும், உங்களுக்கு சொன்னதை மாற்றி நான் எப்படி நான் ஜெபம் பண்ணுறதுன்னு. இல்லை, உங்களுக்கு தெரியாது நாங்கள்லாம் எப்படி போகணுன்னு அவங்க இதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வச்சுருக்கிற ஒரு தெருவில் அவங்க ஒரு அஜெண்டா வச்சுருக்குறாங்க, பெண்ணியம் அஜெண்டா. இப்போ புதுசாக வந்துருக்குதுல, அந்த பெண்ணியம் அஜெண்டாவெல்லாம் வச்சு அந்த பெண்ணிய அஜெண்டாவெல்லாம் பேச ஆரம்பித்தார்கள். பேச ஆரம்பித்தோடனே நான் சொன்னேன், எனக்கு வேதத்தில் என்ன சொல்லி இருக்குதோ அதை மாத்திரம்தான் நான் செய்வோம், அதை மாத்திரம்தான் நாங்கள் பேசுவோம். உங்களுக்கு என்ன தேவையோ அதை தான் நான் உங்களுக்கு சொல்லணுமே தவிர, உங்களுக்கு கட்டிக்க போகிறவர் யார் என்னான்னு தெரியாது, அவர் உங்களுக்கு என்ன பண்ணுன்றதை கர்த்தர் அவருக்கு வேறு யாரனா வச்சு சொல்லுவார். உங்களுக்கு நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க. உங்களுக்கு அது கஷ்டமாக இருந்துச்சுன்னா திருமணம் பண்ணாமல் இருப்பது நல்லது. ஆமாவா இல்லையா? நமக்கு கஷ்டமாக இருக்கிறதா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த சட்டத்திட்டத்துக்கு போகாமல் இருக்கிறதே நல்லது, நீங்கள் தூரமாகவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் பேசினா. அப்போது இதே கேள்விகள் மோசே கிட்ட யார் கேட்குறாங்கன்னா, மோசேனுடைய சகோதரருடைய பிள்ளைகள் தான். லேவி கோத்திரத்தில் நான் போன தடவை உங்களுக்கு சொன்ன 3 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. 3 பேருக்கும் 3 வகையான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை கர்த்தர் கொடுத்துருந்தாரு. லேவி கோத்திரத்தில் ஒரு சில பேர் தான் போய் கர்த்தருக்கு ஆராதனை பண்ண முடியும். அது மோசேனுடைய அந்த குடும்பம், ஆரோன் குடும்பம் மாத்திரம் தான் பண்ண முடியும். அடுத்து இருக்கிற அந்த கேகாத்தியர் மற்ற 2 பேருக்குமே பேக் பண்ணுறதுக்கு ஒருத்தர், சுமக்கிறதுக்கு ஒருத்தர்னு வேறு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருந்துச்சு. இவங்க போய் மோசே கிட்ட கேட்குறாங்க, மோசேன்னா நீ மாத்திரம் தான் போய் உள்ளே போய் நீங்கள் மாத்திரம் உங்கள் குடும்பம் தான் பண்ணணுமா, ஏன் எங்கள் ஃபேமிலி பண்ணக்கூடாது, நாங்களும் லேவியர் தானேன்னு கேட்கும் பொழுது கர்த்தர் பயங்கரமான ஒரு பூமி தன் வாயை பிளந்ததுன்னு சொல்லி அவங்கள சொல்லுது. ஃபர்ஸ்ட் டைம் the earth opened itself
and all were swollen inside. அவங்க உள்ளே அப்படியே ஸ்வாலோ உள்ளே போயிட்டாங்க, அவங்க உள்ளே போயிட்டாங்க, முழுங்கிச்சாம் அந்த பூமியை. அப்படி கர்த்தருக்கு விரோதமாய். அப்போ கர்த்தர் சொன்னால் வேற எதுவும் பேசக்கூடாது, தேவன் சொன்னால் சொன்னது தான், முடிஞ்சிச்சு. நோ மோர் கொஸ்டின்ஸ் டு காட். இல்லை, அப்படி தான் பைபிள். ஏன்னா எழுதி பைபிள் முடிஞ்சிச்சு. இனிமேல் இது இந்த வேர்ஷனை எடிட் பண்ண முடியாது. காலம் மாறிடுச்சு, 2026 இருக்கிறீங்க. இப்போல்லாம் இதுக்கெல்லாம் இது செட் ஆகுமானா இது எடிட் பண்ண முடியாது. பிரிண்டட் தான். ஏன்னா இந்த காப்பியை கொளுத்தி போட்டால் பரலோகத்திலேருந்து இன்னொரு காப்பியை கூட கர்த்தர் அமைச்சிடுவார். உலகம் ஃபுல்லாக அழிச்சாலும் வேதத்தை மாத்திரம் அழிக்கவே முடியல. உலகத்தில் அதிகமாக எதிர்க்கப்பட்ட புஸ்தகம் வேத புஸ்தகம், உலகத்தில் அதிகமாக கொளுத்தப்பட்ட புஸ்தகம் வேத புஸ்தகம், உலகத்திலே அதிகமாக அடி வாங்கி செத்தவங்க வேத புஸ்தகத்தை தான். உலகத்திலே அதிகமாக இந்த புஸ்தகத்துக்கு விரோதமாக தான் உலகமே இன்றைக்கி நிற்குது. இப்போது நீங்கள் போய் பிக்கடெல்லியில் போய் செஞ்சு நீங்கள் பைபிள் பற்றி ஏதாவது சொன்னீங்கன்னா இது பைபிள் இல்லை, இது ஃபேக்குன்னு சொல்லிட்டு போவாங்க. இது டிரான்ஸ்லேட் ஆகி இந்த பைபிளே இல்லை, இது இப்போது இருந்துச்சு ஒரு காலத்தில், இப்போ இது பைபிள் இல்லைன்னு தான் சொன்னீங்க. போய் பிரசங்கம் பண்ணி பாருங்கள், பைபிளை ஒரு கும்பல் வரும், திஸ் இஸ் நாட் த ஒரிஜினல் வேர்ஷன். அப்போது இன்றைக்கும் இன்னொன்று சொல்கிறேன், உலகத்திலே அதிகமாக அச்சடிக்கப்பட்ட புஸ்தகம் வேத புஸ்தகம் தான். உலகத்திலே அதிகமான லாங்குவேஜஸில் இருக்கிற ஒரு புக் இருக்குதுன்னா அது பைபிள் தான். உலகத்திலே இலவசமாக அதிகமாக கொடுக்கப்படுற புஸ்தகம் வேத புஸ்தகம் தான். எல்லார் கையிலையும் இன்றைக்கி ஈஸியாக சுமந்து நம்ம வழி நடத்துகிற புஸ்தகம் வேத புஸ்தகம் தான். அப்போது எது நம்ம பைபிள் இருந்தாலும் அதை யாரும் மாற்ற முடியாது, நம்ம தான் பைபிளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும். இப்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிரச்சனை வந்ததுக்கு காரணம் தாவீதுலேருந்து எல்லாருமே எதை பார்த்தாங்க, பழைய ஆட்கள்லாம் பக்கத்து ஊருக்காரன் மாட்டு வண்டியில் வச்சுன்னு சூப்பராக எடுத்துன்னு வந்தாங்க, ஸ்மூத்தாக வந்துடுச்சு, லிஃப்ட் பண்ணின்னு நடக்க வேண்டியதுக்கு அவசியம் இல்லை, ஒரு மாட்டு வண்டியில் வச்சா போதுன்னு வந்தாங்க. தாவீதுக்கு இப்போ தான் உரைச்சிச்சு, இது மாட்டு வண்டியில் கொண்டு வர்ற காரியம் கிடையாது, லேவியர்கள் கையில் சுமக்கணும். The Levites have to carry this ark of covenant. There is a design of God, there is roles and responsibilities of God, each have to do that. ஒவ்வொரு குடும்பத்தில் ஒரு கணவன் எப்படி இருக்கணும், ஒரு மனைவி எப்படி இருக்கணும், ஒரு பிள்ளைகள் எப்படி இருக்கணும், ஒரு தாய் கிட்ட எப்படி பேசணும், ஒரு தகப்பன் கிட்ட எப்படி இருக்கணும், வேத புஸ்தகத்தில் என்ன சட்ட திட்டம் எழுதி இருக்குதோ அதை தான் செய்ய முடியும். அதை தாண்டி வேற எதையும் செய்யக்கூடாது. ஜஸ்ட் ஃபாலோ வாட் இஸ் ரிட்டன் இன் த வேர்ட் ஆஃப் காட். ஹவு ஷுட் அ வைஃப் பிஹேவ், ஹவு ஷுட் அ ஹஸ்பண்ட் பிஹேவ், ஹவு ஷுட் அ சைல்ட் பி வித் தேர் பேரண்ட்ஸ் அண்ட் எல்டர்ஸ். Everything is written in the word of God and we have to follow what is written in the word of God. வேதத்தை தாண்டி நான் இப்படி மாற்றிக்கிறேன்னு சொன்னால் அங்கே குழப்பங்களும் பிரச்சனைகளும் தான் வரும். குழப்பம் பிரச்சனை வந்துச்சுன்னா குழப்பம் பிரச்சனை பண்ணுறதை தூக்கி ஓரம் வச்சுட்டு நம்ம பாட்டு நடந்து போயிட வேண்டியது தான். அப்போ வேத சட்டத்திட்டம் ஒன்று சொல்லுதுன்னா அது செஞ்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. We can't stand against God or against the word of God. கர்த்தருடைய அப்போ what is written was followed. Only after the problem, பிரச்சனை வந்த பிறகு தான் தாவீது கண்ணு திறந்துச்சு, இது அவன் செய்கிறான். அப்போ பாருங்கள், அடுத்த ஸ்லைடில் போட்டிங்கன்னு சொன்னால் உடனே அவன் வந்து என்ன பண்ணுறான், எல்லா லேவியர்கள்லாம் கூப்பிட்டு அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து எல்லாம் வாங்கப்பான்னு சொல்லி இந்த கர்த்தருடைய பெட்டியை சுமந்தனும் வரலான்னு சொல்லி எல்லாருக்கும் ஆளுங்களெல்லாம் கொண்டு ஒவ்வொரு குடும்பமாக அவன் கூட்டின்னு போகிறான். ஆரோனுடைய பிள்ளைகள் கோகாத்து, உரியேல், மெராரி, கெர்ஷோம், இந்த 3 இது இருக்குது இல்லை, 3 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த 3 பேருக்கு தான் லேவியர்களில் அவங்களுக்கு என்ன செய்யணுன்றதெல்லாம் கர்த்தர் காண்பிக்கிறார். அடுத்த இது போடுங்க சிஸ்டர், ஸ்லைடு வாசிங்க. So the priests and the Levites consecrated themselves to bring up the ark of the Lord, God of Israel. The sons of the Levites carried the ark of God on their shoulders with the poles thereon, as Moses had commanded according to the word of the Lord. They did exactly what Moses commanded them how to carry it. அவர்கள் அப்படியே செய்தார்கள், அதை அப்படியே சுமந்தார்கள், அதை அப்படியே கொண்டு வந்தார்கள். தோளில் தான் சுமக்கணும்னா தோளில் தான் சுமக்கணும், கர்த்தருடைய பெட்டி தொடக்கூடாதுன்னா தொடக்கூடாது. அதில் வச்சிருக்கிற அந்த தங்கத்தில் செஞ்ச அந்த இது இருக்குல்ல, அந்த போல்ஸை வச்சுட்டு அதுலேருந்து லிஃப்ட் பண்ணோன்னா அதை தான் பண்ணணும். அப்போது தாவீதுக்கு நல்லா தெரியுது, நம்ம இந்த காரியத்தில் தப்பு பண்ணிட்டோம், இதில் இவங்க தான்
கோகாத்தின் புத்திரர் தான் சுமக்கணும்னா கோகாத்தின் புத்திரர் மாத்திரம் தான் சுமக்க முடியும், வேற யாரும் சுமக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காரியமாக தாவீது பார்த்து கொண்டே வரான். இந்த காரியம் அவனுக்கு என்ன சொல்லுது, இங்கிலீஷ் பைபிளில் போட்டுருந்துச்சு, he was filled with joy when he brought back. செகண்ட் டைம் வரும்போது ரொம்ப சந்தோஷத்தோடு அவன் இதை சுமந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. அப்போது இந்த கோகாத்தின் புத்திரர் சுமந்து வந்தது கரெக்டாக வந்துருச்சுங்க. இவங்க வந்து சேருது பாருங்கள். இப்போ நான் வந்தோடனே அடுத்த காரியத்தையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். 1 நாளாகமம் 15வது அதிகாரம். நான் நிறைய ஸ்கிப் பண்ணுறேன், வேணும்னா நான் உங்களுக்கு அந்த நோட்ஸ் கொடுத்துறேன். வாசிங்க சிஸ்டர். அது முதலில் நீங்கள் அதை சுமந்தபடியினாலும் நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நியாயமானபடியே தேடாத போனபடியினாலும் அவர் நமக்குள்ளே அடிவிழ பண்ணினார் என்றான். ஓகே, இந்த வசனம் படிக்கும்போது நமக்கு என்ன தோணுது? இந்த வசனம் படிக்கும்போது நான் ஹைலைட் பண்ணி வச்சிருக்கிறேன் கொஞ்சம். என்ன தோணுது நமக்கு? கர்த்தரை நியாயமானபடி தேடாததுனால, கர்த்தரை தேடுறதுலையே ஒரு சில சட்டத்திட்டங்களோடு தேட சொல்லி கர்த்தர் சொல்கிறார் பாருங்களேன். இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னால், தேவனை யார் வேணாலும் எப்படி வேணாலும் தேடலாம், அதுக்கு தடையே கிடையாது. நான் இங்கிலீஷ் பைபிளையும் போடுறேன். அதை கர்த்தர் யார் வேணாலும் எப்படி வேணாலும் தேடலாம். யார் வேணாலும் கர்த்தருக்கு எவ்வளோ நேரம்னா ஜெபம் பண்ணலாம், யார் வேணாலும் எப்படி வேணாலும் ஆராதனை பண்ணலாம். ஆனால் தேவன் நம்மக்கிட்ட ஒரு சில நியாயமான நடக்கைகளை இருக்கிறதான்னு கர்த்தர் பார்ப்பார்ன்றது நமக்கு தெரியுமா? தேவன் நம்மக்கிட்ட ஒரு சில குவாலிட்டிஸை தினந்தோறும் எதிர்பார்க்கிறாருன்றது நமக்கு விளங்கிக்க முடியுமா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நான் இப்போ என்னையும் எடுக்கிறேன். நான் என் மனைவி கிட்ட போயிட்டு ரொம்ப மோசமாக நடந்துட்டு, அவளை நான் ரொம்ப துக்கப்படுத்திட்டு, இல்லை நான் ஒரு 2 அடியை போட்டுட்டு, ரொம்ப ஒரு கீழ்த்தரமாக நான் நடத்திட்டு, நான் முட்டி போட்டு 3 மணி நேரம் ஜெபம் பண்ணால் கர்த்தருக்கு அதில் பிரியமாக இருக்குமா இருக்காதா? நான் ஜெபம் பண்ணுறேங்க, நான் டங்ஸில் ஜெபம் பண்ண இருக்கிறேன், நான் அப்படியே நிரம்புறேன் ஆவியில். என் மனைவி அங்கே அழுதுன்னு இருக்கிறா பக்கத்து ரூமில். நான் இங்கே மெசேஜுக்கு வந்துட்டேன், எனக்கு தெரியாது, இன்றைக்கி நான் சர்வீஸில் மெசேஜ் எடுக்கணும், ஆனது ஆயிடுச்சு, நீ டிஃபன் ரெடி பண்ணிவிடு, அதுதான் நமக்கு முக்கியம், அது இல்லைன்னா நமக்கு பலன் இருக்காது, நீ அதை பண்ணு, நான் இப்பொழுதோ ஜபத்தில் தரித்திருப்பேன் என் மனைவியே அப்படின்னு நான் சொல்லிவிட்டு கர்த்தர்கிட்ட வந்து நான் அப்போது நீங்கள் பாருங்கள், நீங்கள் சப்போஸ் எங்கள் வீட்டுக்கு வரீங்க, ஃபஸ்ட்டு இன்சிடெண்ட்டை நீங்கள் பார்க்கல, ஓகேயா? 2வது இன்சிடெண்ட் நடக்குது. எது? நான் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்கிற 3 மணி நேரம் ஆல்ரெடி நான் எங்கேயோ போயிட்டேன், அப்படியே கண்ணை மூடி அப்படியே நான் உள்ளே போய் பயங்கரமாக ஆராதனை பண்ணி ஆண்டவர் வந்து இன்னமும் பேசுகிறாரு, தீர்க்க தரிசனமாக பேசுகிறாரு, எல்லாம் நடக்குது. நீங்கள் வந்து பார்த்த உடனே என்ன நினைப்பீங்க? அடடடா, பாஸ்டர் வந்து என்ன ஒரு ஜபம், அவர் வந்து அப்படியே அக்னி இறங்குச்சு, அங்கே உள்ளே போகும்போதே எனக்கு சூடாயிருச்சு, இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. நான் நம்ம உள்ளே பாஸ்டர் நாங்கள் வரும்போதே உங்கள் வீடு கழுத வரும்போதே அப்படியே சூடாக அனலையும் நாங்கள் உணர்ந்தோம். இப்போ தான் கொஞ்சம் இருங்க, தண்ணி குடிச்சிட்டு உட்காருங்க, அப்புறம் உணரலாம். இதெல்லாம் ஏன்னா நான் இருக்கிறது சொல்கிறேன் பாருங்கள், தேவனை எப்படி பார்ப்பாருன்றதுக்கு இது அத்தாட்சியான ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேவனை நியாயமானபடி தேடணும்னா நியாயமானபடி தேடணும். நோ ஃபேக் திங்ஸ் டு காட். நான் எப்படி நடக்கணுன்ற சட்டத்திட்டத்தின்படி நான் செய்யாமல் தேவனுடைய சமூகத்தில் போய் நான் முட்டி போட்டு அமர்ந்து கர்த்தர்கிட்ட போய் நான் என்னன்னா நான் அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம் சொல்லி தேவனை நான் எந்த வகையிலையும் பிரியப்படுத்தவே முடியாது. Unless if I don't follow what is written in the word of God. Don't see the fake thing what is in me. Try to see the heart of a man. ஒரு மனுஷனுடைய இருதயம் எப்படி இருக்குதுன்னு பார்க்க ஆரம்பிக்கணும். மனுஷன் முகத்தை பார்க்க, மனுஷன் வெளியே இருக்கிறவன் முகத்தை பார்க்கட்டும். நம்ம எதை பார்க்கணுமா? இயேசு சாமி என்னன்றாரு? அவருடைய கனிகளை பாருங்கள் என்றார். நமக்கு விசிபிளாக இருக்கிறது ஒன்று எதை பார்க்கலாம்? நம்ம ஒருத்தருடைய ஆவியை பார்க்க முடியாது. ஒருத்தருடைய ஆவியின் கனிகளை நீங்கள் வந்து ஈஸியாக பார்க்க முடியும். ஆவியின் வரங்களை கூட ரொம்ப ஃபேக் பண்ணிடலாம், ஆவியின் கனியை யாரும் ஃபேக் பண்ண முடியாது. ஆவியின் வரங்களை நம்ம ஃபேக் பண்ண முடியாது. அதான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆவியின் வரங்க நான் நிறைய பேரை பார்த்துருக்குறேன்.
ஆவியின் வரங்களை வச்சு நிறைய வியாபாரங்கள் நான் நடத்தினவங்களை நான் பார்த்துருக்குறேன். ஆவியின் வரங்கள் அது உண்மையாக ஃபேக் எதாவது அதை குறித்து நம்ம பேசணும்னா எங்கெங்கே போகும். ஆனால் ஆவியின் கனியை ஒருத்தராலும் ஏமாற்றி காமிக்கவே முடியாது. அதனால தான் இயேசுசாமி அவங்க வரத்தை பார்க்க சொல்லலை, அவர்களுடைய கனிகளை போல போய் பாருங்கள், அதலினாலே அவர்களை அறிவீர்கள் என்றார். See the fruits of a man. ஒருத்தர் கனியை நீங்கள் பார்த்தவொன்னே கண்டுபிடிக்க முடியும், இது என்ன கனி, இது எப்படி இருக்குது. இப்போ என் கனி நல்லா இல்லைன்னா என் மனைவி என் பிள்ளைகளும் வந்து சொல்லிடுவாங்க, அவங்களே சாட்சி ஆகிடுவாங்க. என்னென்னு தனியாக கூப்பிட்டு கேட்டு பாருங்க. முன்னாடி இருக்கும்போது அவர் ரொம்ப நல்லவருங்க, அவர் ரொம்ப தங்கன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் நாள் கழிச்சு நீங்கள் வந்து இல்லாத போது நீங்கள் என் மனைவி கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவர் எப்படின்னா எங்கங்க சிடுன்னு இருக்கிறாரு, கொஞ்சம் இது பண்ண ஆட்டோமேட்டிக்கல்ல. பிள்ளைங்க கிட்ட கூப்பிட்டு கேட்டிங்கன்னா எங்கள் அப்பாவா, ஐயோ அவர் வந்தால் நான் அங்கே போயிடுவேன், அவர் இங்கே வந்தால் நான் இங்கே போயிடுவேன்னு சொல்லுவாங்க. If you are truly, if there is the fruit, you will see in their home first. அவருடைய வீட்டில் அந்த கனிகள் இருக்கும், அந்த வீட்டில் ஆர்டர் இருக்கும். கணவன் இப்படி, மனைவி இப்படி, தகப்பன் இப்படி, பிள்ளைகள் இப்படி, கீழ்ப்படிதல் இருக்கும். எல்லாமே அந்த வீட்டில் ஒரு ஆர்டர் இருக்கும். இல்லைன்னா ஆர்டர் ரிவர்ஸாக இருக்கும். கணவன் மனைவி மாதிரி இருப்பாங்க, மனைவி கணவன் மாதிரி இருப்பாங்க, பிள்ளைகள் பாசியாக இருப்பாங்க, இல்லை செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சுருப்பாங்க, பயம் இல்லாமல் இருக்கும். பிள்ளைகள் கால் மேலே கால், பெரியவங்க வந்தால் எழுந்து கூட மாட்டாங்க. அந்த வீட்டில் யாருன்னா வந்தால் சேர் கூட கிடைக்காது, நின்றுனே இருந்துட்டு வந்துடணும். நம்ம பிள்ளைங்களை எழுந்துருக்கணும்னு கூட சொல்ல மாட்டாங்க. இப்போ இது ஆர்டர்லெஸ் ஹோமாக இருக்கும் இது. ஏன்னா வேத சட்டப்படி அந்த குடும்பம் இல்லை. இதை தான் சொல்கிறார், கர்த்தரை நியாயமாகும்படி தேடாதே போனோம், அதனால் நமக்கு பிரச்சனை வந்துருச்சு. இப்போ கர்த்தரை நம்ம எப்படி தேடுறோம், நியாயமானபடி என்ன எழுதியிருக்குதோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறோம். சரி, அப்படியே இங்கிலீஷ்லேயும் வாசிடுங்களேன். It was because you Levites were not with us the first time that the Lord our God burst forth in anger against us, for we did not consult him about the proper order. We did not consult about him for the proper order. இந்த ஆர்டரை சரியாக கன்சல்ட் பண்ணவே இல்லைங்க நாங்கள். There should be an order in a home. There should be an order in every place that God has kept. எல்லா இடத்துலையும் ஒரு ஒழுங்கு இருக்கணும்னு சொல்கிறாரு. There should be an order in every places. If there is no order, there is no God in that home or in that place or in that church. If you are not in order, I'm not there. நான் அபுதாபியிலிருந்து கிட்டத்தட்ட 15-20 வருஷமாக சபையை நடத்துகிறேன். If you go according to the word of God, nobody is going to listen. வசனம் பேசினாவே பிடிக்காது, பிரச்சனை வரும்போது சொல்கிறேன். நார்மலாக இருக்கும்போது பிடிக்கும், பிரச்சனை வரும்போது பிடிக்காது. அப்போ அங்கே ஆர்டரை நம்ம வந்து வசனத்தை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். we have to bring it. இது எடுத்து வாங்க, இதை பாருங்கள், இதை வாசிங்க, இதில் என்ன சொல்லியிருக்குது, செய்யலாமா வேணாவா, செய்யலாம், வேணாமா, இது சரியில்லையா, சரியில்லை, பைபிள் எடு, வசனத்துலேருந்து பேசு. அதுக்காக இப்போ குடும்பத்தில் உடனே நம்ம எடுத்துக்கூடாது. நான் எடுத்துடுறேன், ஏங்க உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கு தெரியுமா இன்றைக்கி வசனம், உடனே நம்ம ஒன்றாமா சொல்லியிருக்குது நம்ம அதை எடுக்க சொல்லலை. நம்ம அது ஹார்ட்டில் கர்த்தர் வச்சுக்கணும். நம்ம வீட்டுக்குள்ளே எப்படி சந்தோஷமாக இருக்கிறோமோ இருந்துக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் there should be order at home. There should be order in the places. நம்ம தாய் தகப்பன் கிட்ட எப்படி இருக்கிறோன்றதை பிள்ளைங்க பார்க்குறாங்க. நம்மளும் ஒரு ஆர்டரை ஃபாலோ பண்ணணும். நம்ம எப்படி பேசுகிறோம், நம்ம அப்பா அம்மா கிட்ட எப்படி பேசுகிறோம், நம்ம மாமனார் மாமியார்கிட்ட எப்படி பேசுகிறோம், எல்லாத்தையுமே ஆண்டவர் கூர்ந்து கவனிக்கிறாருன்றதை நம்ம பார்க்கணும். எல்லாரும் பார்க்கணும், கர்த்தர் பார்க்குறாருன்றதை விளங்கிக்கணும். சரி, நான் அடுத்த இதுக்கு நான் போகிறேன். அடுத்த பிரச்சனை என்ன வந்துச்சு தாவீதுக்கு. நான் ஆல்ரெடி டைம் ரொம்ப போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ நேரம் இருக்குது நமக்கு தங்கராஜ் ப்ரோ? 5 நிமிஷம் தான் இருக்கா? சரி, ஓகே. பிள்ளைகளுடைய ப்ரோக்ராம்லாம் அடுத்தது இருக்குது, அதனால் இது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட்டு. இருந்தாலும் நான் உங்களுக்கு சுருக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்த ப்ராப்ளம் என்ன சந்திச்சாருன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2 சாமுவேல் புஸ்தகம் 16வது அதிகாரம் 16வது வசனம். சீக்கிரம் அப்படியே வாசிங்க. So they brought in the ark of the Lord and set it in its place inside the tent which David had pitched for it. And David offered burnt offerings and peace offerings before the Lord. When David had finished offering the burnt offering and the peace offering, he blessed the people in the name of the Lord of hosts. Further, he distributed to all the people, to all the multitude of Israel, both to men and women, a cake of bread and one of dates and one of raisins to each one. Then all. போதும் சிஸ்டர். இப்போ இவர் வராரு,
நான் ஏன் வசனம் படிக்க சொல்கிறேன்னா அந்த பழக்கம் இருக்கட்டும் தான், இல்லை நான் ஃபுல் ஃப்ளோவில் கூட அப்படியே சொல்லின்னு போயிடுவேன். நீங்கள் வசனம் படிக்கணுன்றது தான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ தாவீது வந்த உடனே என்ன பண்ணுறாரு, அவர் எல்லாரையும் ப்ளஸ் பண்ணுறாரு. எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணி எல்லாருக்கும் ஒரு பீஸ் ஆஃப் கேக்கு, ஒரு ரைசின்ஸு, ஒரு டேட்ஸ் எல்லாம் கொடுத்து ப்ளஸ் பண்ணுறாரு. பாருங்கள், எப்போ தேவ சமூகத்தில், தேவ பிரசன்னத்தில் எது நமக்கு பகிர்ந்து கொடுத்தாலும் அது ஒரு ஆசீர்வாதம் தான். அதனால் அது கொடுக்கறது ஒரு 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 ஆசீர்வாதமான ஒரு ஆனந்தம். என்கிட்ட கூட நம்ம சர்ச்சில் கூட ஒரு சின்ன சின்ன ஸ்நாக்ஸ்லாம் இட்ஸ் அ பிளெஸ்ஸிங் இன் த பிளேஸ் வேர் த பிரசன்ஸ் ஆஃப் காட் இஸ். சரி, நான் இப்போ அடுத்து முக்கியமான இதுக்கு வந்துடலாம். 16வது வசனம் வாசிங்க சீக்கிரமா. Then it happened as the ark of the Lord came into the city of David that Michal, the daughter of Saul, looked out of the window and saw King David leaping and dancing before the Lord, and she despised him in her heart. But when David returned to bless his household, Michal, the daughter of Saul, came out to meet David and said, "How the king of Israel distinguished himself today. He uncovered himself today in the eyes of his servants, maids, as one of the foolish ones shamelessly uncovers himself." ஓகே, ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நமக்கு வீட்டுக்குள்ளே போகும்போது மனைவி நம்மளை ரொம்ப ஹார்டாக பேசும்போது ஒரு ஒரு கணவனாக நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ தாவீது ஒரு ராஜா, அவர் நல்லா வெளியில் டான்ஸ் எல்லாம் ஆடி, அந்த அம்மா பாருங்கள், அதில் பிக்சர் போட்டிருக்கிறேன், ஜன்னல்லேருந்து பார்க்குது. பார்த்தா டேவிட்னுடைய டான்ஸ் பயங்கரமான ஒரு டான்ஸாக இருக்குது. இது பார்த்த உடனே தமிழ் பைபிளில், நான் டைம் இல்லாதனால உங்களுக்கு தமிழ் பைபிளையும் சொல்கிறேன், பார்த்த உடனே இந்த அம்மா இந்த மீகால் பார்த்தது மேலேருந்து பார்த்த உடனே அவன் உள்ளே வர்றது தாவீது பாருங்க, இஸ்ரவேல் முழுசையும் ப்ளஸ் பண்ணுறான், இஸ்ரவேல் அனைத்தையும் ஆசீர்வதிக்கிறான், ஜனங்களுக்கெல்லாம் ஆசீர்வதிச்சு இது கேக் கொடுக்குறான். எல்லாம் சொன்னேன், நான் உங்களுக்கு அதெல்லாம் சொன்னேன், எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கிறான். ஆசீர்வதிச்சுட்டு வீட்டுக்குள்ளே அவன் வீட்டை ஆசீர்வதிக்கணும். இது சட்டத்திட்டம், இது ஆர்டர். அந்த டைமில் இருந்த ஒரு ஆர்டர். ஒரு குடும்ப தலைவன், அவன் ராஜாவாக இருந்தால், ராஜாவாக இருந்து வெளியில், இப்போ வீட்டுக்குள்ளே ஒரு குடும்ப தலைவன் போகும்போது வீட்டை அவன் ஆசீர்வதிக்கணும், மனைவியை ஆசீர்வதிக்கணும், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். இது அங்கே ஒரு ஆர்டர் இருக்குது. இப்போ இந்த ஆர்டர் அவன் வீட்டுக்குள்ளே ஆசீர்வதிக்கும்படியாய் வந்த உடனேன்னு இருக்குது. as soon as he entered the home, இந்த அம்மா வேக வேகமாக வந்துச்சு, வாசப்படியிலே வந்துருச்சு. வந்துட்டு, ஏயா நீ எவ்வளோ கேவலமான ஒரு மனுஷன், நீ எல்லா ஸ்திரீகளுக்கு முன்பதாக, தமிழில் சொல்லுது, நிர்வாணமாக நீ ட்ரெஸ்ஸு விலைய போகிறத கூட பார்க்காம நீ அப்படி ஒரு டான்ஸ் ஆடினிய, எல்லாருக்கும் முன்னாடி உன் மகிமை இழந்து, நீ ராஜான்ற அந்தஸ்தை நீ இழந்துட்ட, நீ ஒன்றுத்துக்கு பிரயோஜனமே இல்லை. அதாவது ஒரு சில நேரத்தில் வேர்ட்ஸ் கில். ஆமாவா இல்லையா? ஒருத்தர்கிட்ட போய் நீங்கள் சொல்லி பாருங்களேன், நல்லா அழகாக இருக்கிறவங்ககிட்டே போய் கூட, என்னங்க மூஞ்சி குரங்கு மாதிரி இருக்குது உங்களுக்கு, ஐயோ இந்த மேக்கப்பில் நீங்கள் அப்படியே மங்கி மாதிரியே இருக்கீங்க, நீங்கள் சும்மா சொல்லி பாருங்களேன், அவங்களுக்கு உண்மையாகவே நல்லா இருக்கிறவங்களுக்கு கூட கண்ணாடி பார்க்கும்போது மங்கி மாதிரியே தோணும். இல்லை வேற ஒருத்தர் பார்த்து, என்னங்க நீங்கள் இப்படி இருக்கிறீங்க, ஒரு ஆணை பார்த்து நீங்கள் என்னங்க ஒரு பெண், ஒரு ரேகை தெரியுது, ஒரு பெண் பார்க்குற மாதிரி இருக்குது, நீங்கள் அவங்க நடலாம் என்ன அப்படின்னா, அவங்களே நடக்கும்போது அவனுக்கே தோணும், ஒரு வேளை இப்படி ஆயிடுச்சோ. ஒரு 4-5 தடவை சொன்னீங்கன்னா ஒரு ஆள் ரொம்ப காலி ஆகிடுவாங்க. அவங்க ஊழியத்திலாம் ரொம்ப நடக்கும். என்ன மெசேஜ் எடுத்துக்கினீங்க, ஐயா என்ன ஒர்ஷிப்பில் ஒன்றும் காணோம்னுவாங்க. ஒரு சில பேர் வந்தோம் 90% நல்லா இங்கே சொல்லலை, நான் வெளில சொல்கிறேன். அதுவும் புதுசாக வந்தவங்கலாம் யாருன்னா வந்தாங்கன்னா, என்ன மெசேஜில் ஒன்றும் இல்லை. அந்த பாட்டில் 3வது பாட்டில் 2வது சரணத்தில் உங்கள் இது கொஞ்சம் இது சுதி விட்டிங்களே நீங்கள், டீலேருந்து அப்படியே இங்கே போகுது, வேறு எங்கே போகுது அப்படின்வாங்க. அது மாதிரி ஒரு சில பேர் சொன்னோன்னா அடுத்த முறை ஒர்ஷிப்பே பண்ணக்கூடாதுன்னு தோணும் நமக்கு. எதுக்கு நம்ம ஏறணும், எதுக்கு நம்ம அப்படிலாம் நம்ம வாங்கி கட்டிக்கணும். ஃபஸ்ட்டு நான் ஒர்ஷிப் பண்ண ஏறும்போது வெளில வந்த உடனே அங்கேருந்து மூப்பர் என்கிட்ட சொன்னார், எதுக்கு உனக்கு இந்த வேலைலாம் அப்படின்னு என்கிட்ட ஃபஸ்ட்டு கேளுங்க, எதுக்குப்பா உனக்கு இந்த வேலைலாம். ஃபஸ்ட் டைம் நான் போயிட்டு ஒர்ஷிப் பண்ண வந்த உடனே, அதுக்கப்புறம் ஒரு வேளை நம்ம நல்லா பண்ணலையோ ஒர்ஷிப்பு. 4-5 பேர் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க, ஆனால் ஒருத்தர் சொன்னது எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக, நான் அப்படியே சுமந்துன்னு போகிறேன் வீட்டுக்கே. அவர் நல்லா இல்லைன்ட்டார். ஒரு வேளை அடுத்த வாரம் நான் பண்ணேன், அடுத்த முறை எனக்கு ஒரு மாதம் 2 மாதம் சான்ஸ் வருது, நான் போய் நின்ன உடனே நான் பிளாங்க் ஆகிறேன் நடுவில். போன தடவை நல்லா இல்லை, இந்த முறையாவது நல்லா இருக்குமா இல்லையா, இப்படிலாம் நமக்கு தோணும். இந்த அம்மா தாவீது பெட்டியே எடுத்துகிட்டு வந்த உடனே, நீ எல்லாம் என்ன ஒரு மனுஷன், நீ என்ன ராஜாவா, உன் மகிமையெல்லாம் நீ இழந்துட்ட,
நீ ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. தி செகண்ட் ஸ்ட்ரகிள் டேவிட் ஃபெல்ட். பாருங்கள், ஒரு ஊழியத்துக்குள்ளே வரும்பொழுது உன் வீட்டாரே உனக்கு சத்துருன்றார் ஏசு சாமி. ஒரு சில நேரத்தில் வீட்டார்னா சபையை கூட சொல்லலாம், தேவனுடைய வீட்டை கூட சொல்லலாம். நான் சொல்கிறேன் பாருங்கள், ஊழியத்துக்கு நம்ம வரும்பொழுது இல்லை கர்த்தருக்காக அதை பரிசுத்தமாக வாழலாம்னு நினைக்கும் போது இப்படி ஏதாவது ஒன்று எதிராக நமக்கு வந்து நிற்கும். அந்த நேரத்தில் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் இந்த விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். பாருங்க, தாவீது இங்கே வந்து நின்ன உடனே அந்த அம்மா வந்து சொல்லுது, இவ்வளோ மோசம். அவங்க வர்றதுக்கு முன்னாடியே அங்கே சொல்லுது, இருதயத்தில் வர்றதுக்கு உள்ளே வர்றதுக்கு முன்னாடியே she despised him. ரொம்ப கேவலமாக பார்த்தாலாம். நான் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக எடுக்கணும்னா, தாவீது வந்து மேல் வஸ்திரம்லாம் இல்லாமல் அவர் நடுவுலலாம் இல்லை, அவர் வந்து ஒயிட் லினன், அந்த லேவியர்கள்லாம் போடுற. அடுத்த ஸ்லைட் போடுங்க சிஸ்டர், நான் அந்த பிக்சர் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அது மாதிரி திட்டுது அந்த பிக்சர் போட்டுக்கலாம். அடுத்தது பாருங்கள், திரும்ப அடுத்த ஸ்லைடு போடுங்களேன். ஓகே, இதெல்லாம் நமக்கு டைம் இல்லை. அங்கே ஒரு அங்கி போட்டிருக்கிறாருல, அந்த மாதிரி ஒரு அங்கி தான் போட்டிருக்கிறாரு. ஏன் அந்த மாதிரி அங்கி அப்படின்னும் போது, ஒரு ராஜாவுக்கு ராஜ வஸ்திரம் இருந்துச்சு. கீழே பார்த்தீங்களா அந்த பர்பிள் இது ஒரு ரோப், அந்த பர்பிள் ரோப்லாம் அவர் எடுத்து வச்சுட்டு, கர்த்தர் முன்னாடி நான் ஒன்றுமே இல்லாதவன் அப்படின்றத அவர் காட்டுறதுக்கு தான் இது. நான் இதில் எட்டுன்னு வந்திருக்கிறேன், முடிஞ்சால் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் அந்த வசனங்களை, இல்லை அடுத்த வாரம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவன் எங்கே அந்த லிவைட்ஸ் அவங்க என்ன ட்ரெஸ்ஸை போட்டுருந்தாங்களோ அதோ ட்ரெஸ்ஸை போட்டுன்னு அவனும் வந்து அங்கே நிற்கிறான். ஆனால் அவன் உள்ளே இறங்கி ஆடினது வந்து அவனை மறந்து அவன் பாட்டுன்னு ஆண்டவரை துதிச்சு ஆடி பாட்டு, அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துருச்சு. கர்த்தருடைய பெட்டி வருது, தேவ பிரசன்னம் மறுபடியும் இஸ்ரவேலுக்கு வருது, இதை நான் வந்து இந்த நாளில் கொண்டாடி 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 மகிழ்வேன். நம்ம ஆடி பாடி வர்றதை பார்த்துட்டு அங்கே அந்த இடத்துல நிற்கிற ஒரு, அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த அம்மா பாருங்கள், நீங்கள் அப்படியே ஆப்போசிட் பாருங்கள். மீகால் மொத்த இஸ்ரவேல் ஜனங்களும் கர்த்தருடைய பெட்டிக்கு பின்னாடி நடந்தாங்க. மீகால் மேல் மாடியில் உட்காந்து ஜாலியாக பால்கனிலேருந்து பார்த்துன்னு இருக்கிறாங்க. She was not so happy. She was not concerned about the presence of God. She was not giving importance to the presence of God. அந்த கர்த்தருடைய பெட்டியை குறித்து அந்த அம்மா ஒரு கவலையும் இல்லை. மேலே உட்காந்துன்னு குறை கண்டுபிடிக்கிறதுல அந்த அம்மா உட்காந்துன்னு இருக்கிறாங்க. இன்னைக்கு இது அப்படியே ஆப்போசிட். தாவீது எல்லாத்தையும் மறந்துட்டான். அவன் சொல்கிறான், அவன் முடிஞ்ச உடனே அவன் பதில் பேசுறதை நம்ம பார்த்தோன்னு சொன்னால், தாவீது அவன் சொல்கிறான், நான் கர்த்தர் முன்னாடி ஆடினேன், நான் அந்த பெண்கள் பண்ணல, எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது கர்த்தர் மாத்திரம்தான். அங்கே நான் ராஜான்னு பார்க்கல, ஆடு மேய்ச்சின்னு இருந்த என்ன கர்த்தர் ராஜாவாக மாற்றினார். நான் அவர் முன்னாடி ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி கர்த்தருடைய பிரசனத்துக்குள்ளே நம்ம வந்த உடனே நம்ம முதல்ல உணர வேண்டியது, தாவீது, அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு பாருங்களேன். அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து ரொம்ப பரிசுத்தமாக வாழ்ந்த ஒரு மனுஷன். அவன் சொல்கிறான், கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துனுடைய அச்சு அடையாளங்க எல்லாத்தையும் நான் தரிச்சு இருக்கிறேன், அவனுக்குள்ளே அவ்வளோ இருக்குது, அவரை மாதிரி என்னை ஃபாலோ பண்ணுங்கன்ற அளவுக்கு அவன் கிறிஸ்துவை அப்படியே பிரதிபலிக்கிற ஒரு மனுஷன் அப்போஸ்தலனாகிய பவுல். அவன் சொல்கிறான், கர்த்தருடைய பிரசனத்தில் பாவிகளிலே பிரதான பாவி நான்ன்றான். உள்ள கிட்ட வந்த உடனே அவனுக்கு அவ்வளோ ஒரு இது. நம்ம ஆண்டர்கிட்ட போக 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 நம்ம ரொம்ப கம்மியாக தெரியுங்க எல்லாரும் முன்னாடியும். நம்ம we will be the least, we will be the most sinful person, we will be the most disobedient person. நம்ம வேற யாரையுமே பார்க்கவே மாட்டோம். நம்ம கர்த்தர்கிட்ட போன உடனே தாவீது யாரையுமே பார்க்கல. அவன் ராஜ வஸ்திரம் இருக்குதா, அவன் என்ன இருந்துச்சு, அவன் ராஜாவா, அவனை மதிக்கிறாங்களா, மதிக்கல, எதையும் பார்க்கல. தேவ சமூகத்தில் அவனா ஆயிட்டான். அவன் கீழே அவன் சொல்றான், கர்த்தர் முன்னாடி அவர் தான் ராஜா, நான் ராஜாலாம் இல்லை. அவர் என்னை குப்பையிலேருந்து தூக்கிட்டார், என்ன மேலே புழுதியிலேருந்து என்னை கர்த்தர் உயர்த்தினார். இன்னைக்கு தேவனுடைய பிரசனத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம வந்து நிற்கும்பொழுது நம்ம நினைக்க வேண்டியது ஒன்று தான், நான் ஒன்றுமே இல்லை, தேவன் தான் பெரியவர். நான் எங்கேயோ குப்பையாக இருந்திருக்கணுங்க, நான் ஊரில் எங்கேயோ ஒன்றுமே இல்லை, உதவாத ஒரு மனுஷனாக இருந்திருக்கணும். என்னை இந்த தேசத்துக்கு அழைத்து வந்த ஒரு கர்த்தர், எனக்கு ஒரு வேலை கொடுத்தது கர்த்தர், எனக்கு நல்ல மனைவியோ கணவனையோ கர்த்தர் கொடுத்துருக்கிறார், எனக்கு பிள்ளைகளை கர்த்தர், எனக்கு ஊழியத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார், எனக்கு சம்பளத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார், எனக்கு ஒரு வாகனத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. இது எல்லாமே கர்த்தர்கிட்டேருந்து எனக்கு வந்துச்சு. இதை வந்து உணர்வு, இதெல்லாம் தேவன் தான் எனக்கு கொடுத்தார். ஆராதனை பண்ணும்போது கர்த்தருடைய பிரசனம் வருது, பக்கத்தில் யார் கை தூக்குறாங்க, எதிரில் யார் கை தூக்குறாங்க நம்ம பார்க்க வேண்டியதே இல்லை.
நம்ம பாட்டு யாரனா போ, தேவன் எனக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறாரு. நான் எத்தனையோ வியாதியில் செத்து போயிருப்பேன், என்னை கர்த்தர் மீண்டும் ஜீவனை கொடுத்துருக்கிறாரு. நான் ஒன்றும் இல்லாமல் போயிருப்பேன், என்னை கீழே போயிருப்பேன், கர்த்தர் என்னை தூக்குனாரு. என் கடனில் நான் மறித்து போயிருப்பேன், கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்தாரு. இப்படி நான் கர்த்தரை போய் பார்க்கும்பொழுது அந்த தேவ பிரசன்னத்தில் தாவீது மாதிரி நம்ம நிற்க முடியும். அவன் பதில் சொல்கிறான். லாஸ்ட் இதில் போயிடுங்க சிஸ்டர், இன்னும் பின்னாடி பின்னாடி போங்களேன், இன்னும் பின்னாடி போங்க. அதற்கு தாவீது மீகாளை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தர் ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படி தெரிந்து கொண்டு கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக ஆடி பாடினேன். எல்லாரையும் தள்ளிட்டு என்னை தூக்கி வச்ச தேவனுக்கு அடுத்த வசனம் பாருங்க, பதில் எப்படி கொடுக்குறான் பாருங்க. இன்னும் ஸ்ட்ராங் ஆன்சர். இதை பார்க்கிலும் இன்னும் நான் நீசனும், என் பார்வைக்கு அற்பமானவன் நான். ரொம்ப இது நீ பார்த்ததை விட நான் ரொம்ப கேவலம் நான். தெரியுமா உனக்கு என் வாழ்க்கை? நான் ரொம்ப மட்டம், ரொம்ப கீழே, நான் அற்பமானவன். அப்படியே நீ சொன்ன பெண்களுக்கு கூட மகிமையாய் விளங்குவேன். எங்கே எனக்கு மரியாதை இல்லை நீ சொன்னியோ அங்கே நான் ரொம்ப மரியாதையாக நான் வழங்குவேன். கர்த்தர் என்னால் அப்படி என்ன செய்ய முடியும்? நீ டிஸ்பைஸ் பண்ணதுனால, நீ சொன்னதுனால நான் கீழே போக போகிறதில்ல. எல்லாரும் முன்பாக கர்த்தர் என்னை உயர்த்துவார்னு பேசுகிறான். அவன் கர்த்தரையும் விட்டு கொடுக்கல, அவனையும் மேன்மைப்படுத்தலை, அவனையும் தாழ்த்துறான். அதனால் இது பாருங்க, அடுத்தது பிரச்சனையை சொல்லுது. அதனால் சவுலின் குமாரத்தியாகிய மீகாளுக்கு மரணமடைய மட்டும் நாள் மட்டும் பிள்ளை இல்லாது இருந்தது. ஒரே ஒரு வார்த்தை, அவ சாவர வரைக்கும் பிள்ளை செல்வமே இல்லாமல் போயிருச்சுன்னு சொல்லுது. We should be very careful what we speak. What we speak about others, what we speak in your home. வீட்டில் கூட நம்ம என்ன பேசுகிறோன்னு ஜாக்கிரதையாக பேசணும். நான் என் மனைவி கிட்ட பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பேசுவேன். ரொம்ப ஜாக்கிரதை. இப்போ இல்லை, கல்யாணம் ஆன புதுசுலேருந்து ரொம்ப ஜாக்கிரதையாக பேசுவேன். அப்படியே கோவத்தில் எப்பாவது, முன்னாடி சொல்கிறேன், பழைய நாட்களில் கோவத்தில் ஏதாவது நான் அவளை மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசினேன்னா, நான் ஃபஸ்ட்டு போய் எப்படின்னா கெஞ்சி மன்னிப்பு கேட்காம அந்த இடத்துலேருந்து வெளில வரவே மாட்டேன். நான் இது வெறும் மனைவிக்குன்னு சொல்லலை, எங்கே நடந்தாலும் நான் போய் முதல்ல மன்னிப்பு கேட்டுருவேன். ஃபஸ்ட்டு ஏதாவது ஹர்ட் ஆகிடுச்சா மன்னிப்பு கேட்டு. ஏன்னா இந்த தேவன் ஒவ்வொரு வார்த்தையும் நியாயம் தீர்க்கிறவர், இருதயத்தின் யோசனையை கூட நியாயம் தீர்க்கிறவர். முதல்ல போய் நம்மளை தாழ்த்தி நம்ம ஃபஸ்ட்டு கேட்டணும். கேட்கல, அதுக்கப்புறம் உன் இஷ்டம். நான் தாழ்ந்துறது, நான் ஃபஸ்ட்டு தாழ்ந்துடுறேன். நீ எப்படின்னா நீ என்ன நினச்சிக்கோ. நான் கர்த்தர்கிட்ட போகும்போது நியாய தீர்ப்பில் நான் நியாயமாக நிற்கிறதுக்கு நான் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கணும். அதுக்கப்புறம் அவங்க இஷ்டம். என் மனைவி மன்னிக்கலாம், அவளுடைய இஷ்டம் அது. பட் ஐ வில் கோ டவுன் இஃப் ஐ எம் ராங். அப்போது இந்த இடத்துல சவுலின் மனைவிக்கு என்ன ஆயிடுச்சா? பிள்ளை செல்வமே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இது ஒரு காரணம். இதுக்காக நம்ம யாரும் அதைப்படி யோசிக்க தேவையில்லை. ஒரு சின்ன வார்த்தை, தேவன் ஒரு ராஜாவை, ஒரு கணவனை அவள் டிஸ்பைஸ் பண்ணும்போது அதற்கான தண்டனை கர்த்தர் கொடுக்காமல் இருக்கவே முடியாது. அது சட்டம், அது அப்படி தான் இயங்கும். அப்போ தேவ பிரசன்னம் எல்லா இடத்துலையும் இருக்குது. இப்போ கர்த்தருடைய பெட்டி எங்கே இருக்குது? கர்த்தருடைய பெட்டி எனக்குள்ளே இருக்குது. ஏன்னா இங்கே தான் தேவ பிரசன்னம் இருக்குது. நான் தான் தேவனுடைய ஆலயம், நான் தான் தேவனுடைய பிரசன்னம். அவர் எனக்குள்ளே தங்கி வாசம் பண்ணுறாரு. அப்போ நான் தேவனுடைய ஆலயமாக இருந்தேன்னு சொன்னால், நான் எந்தெந்த வகையில் நான் கர்த்தரை, நான் எவ்வளவு தாழ்மையாக இருந்து நான் கர்த்தரை வெளிப்படுத்த முடியுமோ அவ்வளவாய் நான் கர்த்தரை வெளிப்படுத்தணும். ஏன்னா 2 வகையான ஆட்கள் இருக்கிறாங்க. கலாத்தியர் 1வது அதிகாரம் சொல்லுது, ஃபார் ஐ எம் நாட் சீக்கிங் த ஃபேவர் ஆஃப் மேன் ஆர் ஆஃப் காட். அவன் யாரையும் மனுஷங்க பார்க்குறாங்களா இல்லைன்னா பார்க்கல அவன். Or I am still striving to please men. If I were still trying to please men, I would not be a bond servant of Christ. இப்போது நான் மனுஷனையா தேவனையா யாரை நாடி போதிக்க? மனுஷனை பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறனா இருந்தால் கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனா நான் இருக்க முடியாது. ஒன்று கர்த்தரை பிரியப்படுத்தலாம், இல்லை மனுஷனுங்களை பிரியப்படுத்தலாம். எதுன்னு நம்ம சூஸ் பண்ணிக்கணும். யாரை நம்ம பிரியப்படுத்த போகிறோம்? கர்த்தரை பிரியப்படுத்துறதுக்கு நான் ஒழுங்கான வாழ்க்கையை வாழணும், நான் கரெக்டாக இருக்கணும், அப்புறம் நான் முட்டி போட்டு ஜெபம் பண்ணணும், அப்போ நான் ஆராதனை பண்ணணும். அதுதான் கர்த்தர் பிரியமாக இருப்பார்.
நான் அப்படி இல்லாத பட்சத்தில் நியாயமானபடி கர்த்தரை நான் கரெக்டான காரியங்களை நான் கர்த்தரை தேடாத போனால் கர்த்தர் வந்து என்ன பண்ணுவார், திரும்ப எனக்கு கற்றுக் கொடுத்துனே இருப்பார். புதிய ஏற்பாட்டில் உடனே யோசிக்காதீங்க, உசியா மாதிரி என்னை காட்சி கர்த்தர் காலி பண்ணுவாருன்னு. இயேசுவின் ரத்தம் நமக்கு பரிந்து பேசுகிறபடினால போதித்து கொண்டே இருப்பாராம் கர்த்தர். நமக்கு என்னென்ன சரியான பாதையில் நட, சரியானதை பேசு, சரியானதை செய் அப்படின்னு பரிசுத்த ஆவியானவர் உள்ளது நமக்கு போதித்து கொண்டே இருப்பார். கர்த்தர் அடிக்கிறவர்னு தயவுசெய்து அப்படி யோசிக்க வேண்டாம். தேவன் நமக்கு துணையாக இருந்து நமக்கு போதித்து சரியான பாதையில் நடத்துகிறவர். ஆமேன்னு சொல்லாமா? ஆமாம், தேவன் இதை தான் இன்றைக்கி எதிர்பார்க்குறாரு. இது பெரிய சேமன்னு நான் உங்களுக்கு ரொம்ப குட்டியாக இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். கர்த்தர் வந்து உங்களை ஆசீர்வதித்து இந்த வசனங்களின்படி நடக்க உதவி செய்வாராக. ஆமேன். நம்ம எல்லாத்தையும் ரொம்ப சீரியஸாக எடுக்கணும்னா இருக்கிறதுலே அது வேத வசனத்தை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கணும். அதில் நம்ம விளையாட்டாக இருக்கக்கூடாது, மற்ற எல்லாத்துலேயும் ஜாலியாக இருக்கலாம். வேர்ட் ஆஃப் காட்னு வரும்போது அங்கே ரொம்ப சீரியஸ் ஆகிடணும். கர்த்தருடைய பிரச்சனை வரும்போது அங்கே ரொம்ப சீரியஸாக இருக்கணும். அப்புறம் வெளியில் வரும்போது நம்ம ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஜாலியான ஒரு குடும்பம், ஜாலியான ஒரு சபையாக இருக்கலாம், ஜாலியான நண்பர்களாக இருக்கலாம். தேவ சமூகம் வரும்போது மாத்திரம் பயபக்தியோடு பயத்தோடு கர்த்தருக்கு பிரியமாக நடக்கிறது எப்படின்றத உணர்ந்து நடக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். அப்படி கண்களை மூடுவோம். ஆண்டவரே, இந்த வசனங்களின்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுக்குள்ள என்றென்றைக்கும் தங்கட்டும், நிலைக்கட்டும். அது வெளிச்சத்தை தரட்டும், பாதையை எங்களுக்கு செவ்வைப்படுத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் இந்த வசனங்களை ஆசீர்வதித்து இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மீது இந்த வசனம் கிரியை செய்யும்படியாக உம்முடைய சட்டத்திட்டங்கள்லாம் ஆண்டவரே நாங்கள் கை கொள்ளும்படியாக எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் இந்த வசனங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு சென்று ஆண்டவரே நீ நடக்க வேண்டிய வழி எங்களுக்கு போதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.